श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीशैलेश दयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्। आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान्। भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। मुन्नै विनयहल मूங்கில் குடியமுதன் பொன்னங்கடற்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கணியாகச் சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கென்னுக் கடவுடையேன் யான். நயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதின்னி நன்னினர்பால் சயந்தரு கீர்த்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கும் அன்பாலியம்பும் கலித்துறை அந்தாதி ஓத இசை நெஞ்சமே. சொல்லின் தொகொண்டு உனதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் உன் நாமமெல்லாம் எந்தன் நாவினுள்ளே. அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அருசமயம் வெல்லும் பரம இராமானுஷா இதென் விண்ணப்பமே. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியின் திருவடித் தாமரைகளில் அடியனுடைய தண்டவத் பிரணாமங்களை முதற்கண் சமர்ப்பித்துக் கொள்ளுகிறேன். ஜீயர் சுவாமியினுடைய சங்கல்பத்தாலே அவருடைய அருளோடு திவ்ய பிரபந்த தாரா என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆழ்வார்கள் நமக்காக அருளிச் செய்த தமிழ் பாசுரங்களான திவ்ய பிரபந்தங்களின் பொருளை நாம் கடந்த ஓராண்டாக அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஒரு ஆண்டில் 360 நாட்கள் இருக்கின்றன. அதில் ஒவ்வொரு நாளும் ஏதேதோ செயல்களை செய்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு செயல் என்று வைத்தால் கூட 360 செயல்களை செய்யலாம். ஆனால் நமக்கு தோன்றும் பொழுது வேறேதோ லௌகிக விஷயங்கள் தான் தோன்றும். 360 வெவ்வேறு உணவுகளை உண்டு பார்க்க வேண்டும். 360 புது மனிதர்களை சந்திக்க வேண்டும். 360 விதமான ஆடைகளை அணிய வேண்டும். 360 புதிதான இடங்களுக்கு சுற்றுலா செல்ல வேண்டும். இதை போல்தான் சாதாரணமான லௌகிகர்களுக்கு தோன்றும். ஆனால் ஜீயர் சுவாமிக்கு 360 என்கிற எண்ணிக்கையை பார்த்ததும் இதை 10ஆல் பெருக்கினால் 3600 வரும். ஏறத்தாழ அத்தனை பாசுரங்கள் தான் ஆழ்வார்களாலும் சேர்ந்து பாடப்பட்டுள்ளன. 4000 என்று சொன்னாலும் அதற்கு சற்று குறைவான எண்ணிக்கையில் தான் பாசுரங்கள் உள்ளன. அதனால் ஓர் ஆண்டை நல்ல விதமாக ஆழ்வார்களின் பாசுரங்களின் பொருளை அனுபவித்து அதில் திளைப்பதற்கு பயன்படுத்தலாமே என்கிற திவ்யமான சங்கல்பம் சுவாமிக்கு எழுந்து
அதன் அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி நிர்விঘ்னமாக இத்தனை நாட்கள் தொடர்ந்து நடந்து வந்துள்ளது. அந்த நிகழ்ச்சியில் தற்போது நாம் ராமானுஜ நூற்றந்தாதி என்கிற அழகான ஒரு பிரபந்தத்தின் பொருளை பார்த்து வருகிறோம். இந்த கிரந்தத்தை பிரபன்ன காயத்ரி என்று கொண்டாடுகிறார்கள். ஒரு பிராமணன் உபநயனம் ஆனவுடன் பூணூல் அணிந்து கொண்ட தினம் தொடங்கியே விடாமல் தினமும் காயத்ரி ஜபத்தை செய்ய வேண்டும். அப்போ உபநயனமானவனுக்கு காயத்ரி மந்திரம் என்று ஒன்று பிரசித்தமாக உள்ளது. தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி என்று மந்திரம் செல்லுகிறது. அது சாதாரணமான ஒரு பூணூல் அணிந்தவனுக்கு. ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவன், பகவானையே சரணமாக பற்றினவன், ராமானுஜனுடைய சம்பந்தி ஷீடன் என்று ஒருவன் சொல்லிக் கொண்டான் என்றால் அந்த ஸ்ரீ வைஷ்ணவன் தினமும் எதை ஓத வேண்டும்? சாதாரண காயத்ரி மந்திரத்தை ஓதினால் போருமா? அல்லது பிரபன்னனுக்கு, சரணாகதனுக்கு, ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு வேறு ஏதாவது ஒரு காயத்ரி மந்திரம் உள்ளதா என்று தேடி பார்த்த நம் பெரியோர்கள் இந்த ராமானுஜ நூற்றந்தாதி என்கிற பிரபந்தம் திருவரங்கத்து அமுதனார் என்பவராலே இயற்றப்பட்டது. அவர் சுவாமி ராமானுஜருடைய காலத்திலேயே வாழ்ந்த அவருடைய சீடராவார். நேரடியாக ராமானுஜருடைய சீடராக இல்லாவிட்டாலும் அவராலே திருத்தப்பட்டு அவரிடத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர். அந்த திருவரங்கத்தமுதனார் ராமானுஜர் விஷயமாக 108 பாசுரங்களை கொண்ட இந்த அழகான பிரபந்தத்தை இயற்றி உள்ளார். ஒவ்வொரு பாசுரத்திலும் ராமானுஜருடைய பெருமைகளை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு பாசுரத்திலும் ராமானுஜருடைய பெயர் இடம்பெற வேண்டும் என்கிற மனோரதங்கள், சங்கல்பங்களோடு இந்த பிரபந்தத்தை இயற்றி உள்ளார். அந்த நூலைத்தான் பிரபன்ன காயத்ரி என்று ஆச்சாரியர்கள் கொண்டாடுகிறார்கள். தினமும் நித்தியானுசந்தானம், தினமும் அனுசந்தானம் செய்ய வேண்டிய பாசுரங்கள், ஸ்லோகங்கள், நூல்கள் என்று வைத்துக் கொள்ளுகிறோமே, அந்த கணக்கில் ஒரு சரணாகதன் கண்டிப்பாக தினமும் ஓத வேண்டிய நூல் இந்த 108 பாசுரங்களை கொண்ட ராமானுஜ நூற்றந்தாதி என்று பெரியோர்களுடைய அபிப்பிராயம். அந்த பிரபந்தத்தை தான் நாம் தொடர்ந்து அனுபவித்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் அடியனுக்கு ஜீயர் சுவாமியினுடைய அனுகிரகத்தாலே கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெறாப்பேறு, கடைசி 3 பாசுரங்களான சாற்றுமறை பாசுரங்களின் பொருளை உரைக்க வேண்டும் என்று ஜீயர் சுவாமி அடியனுக்கு நியமனம் இட்டிருக்கிறார். அதையே சிரமேற்கொண்டு சுவாமியினுடைய திருவடிகளையே பற்றாசாக பிடித்து கொண்டு யதாமதி அடியேன் அறிந்த மட்டில் உள்ள நேரத்துக்குள்ளே ஓரிரு விஷயங்களை சொல்லலாம் என்று துவங்குகிறேன். ராமானுஜ நூற்றந்தாதியில் மொத்தம் 108 பாசுரங்கள். அதில் கடைசி 3 பாசுரங்கள் சாற்றுமறை பாசுரங்களாக கொண்டாடப்படுகின்றன. அந்த 3னுடைய பொருளைத்தான் நாம் இன்று அனுபவிக்க இருக்கிறோம். இதற்கு முன்னால் இந்த பிரபந்தத்தில் எத்தனையோ பாசுரங்களாலே ராமானுஜருடைய பெருமைகள் என்ன, அவர் அவதரித்ததனாலே இந்த பூலோகத்தில் என்ன மாற்றம் நடந்தது, மற்ற ஆச்சாரியர்களெல்லாம் செய்ய முடியாத எந்தெந்த செயல்களை ராமானுஜர் தான் செய்து காட்டினார், மற்ற மதத்தவர்களோடு வாதிட்டு ஜெயித்ததாக இருக்கட்டும், மிக உயர்ந்த 9 நூல்களை இட்டு இதுதான் விசிஷ்டாத்வைத ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம், உபனிஷத் காட்டக்கூடிய மதம் இதுதான், ஆழ்வார்கள் பாடினது இதை பற்றித்தான் என்று நிறுவிக் கொடுத்தார். பல கோவில்களிலும் திவ்யதேசங்களிலும் எத்தனையோ விதமான கைங்கரியங்களை ஏற்படுத்தி கொடுத்தார். திவ்ய பிரபந்தங்களுக்கும் மற்றும் உண்டான நூல்களுக்கும் பல வியாக்கியானங்கள், உரை நூல்கள் ஏற்படும்படிக்கு தன்னுடைய சிஷ்யர்களின் மூலம் ஏற்படுத்தி வைத்தார். இதை போல பிரமாணங்களுக்கு ராமானுஜர் செய்த தொண்டுகள், பிரமேயமான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் திருவரங்கநாதன் அவனுக்கு செய்கிற கைக்கரியங்கள், தன்னுடைய சிஷ்யர்களான பிரமாதாக்களை ஏற்படுத்தி இன்றளவும் இந்த சம்பிரதாயம் வளர்ந்து வரும்படி செய்தது. இது அனைத்தையும் பறக்க பாடினார். அவருடைய கருணை, அவருடைய பொறுமை, அவருடைய தயை, அவருடைய சௌசீல்யம், அவருடைய வாத்சல்யம், இதை போன்ற குணங்களையெல்லாம் பற்றி பாடினார். அந்த ராமானுஜருடைய அருளாலே தான் என்னவெல்லாம் பேறு பெற்றிருக்கிறேன், எப்படி வாழ்ச்சி பெற்றிருக்கிறேன் என்றும் இந்த பிரபந்தத்திலே பாடிக்கொண்டு வந்திருக்கிறார். அந்த பிரபந்தத்தினுடைய கடைசி 3 பாசுரங்கள், சாற்றுமுறை பாசுரங்களிலே என்ன சொல்லுகிறார்? ரொம்ப உயர்ந்த கிரந்தம் அல்லவா? நாமே கிட்டத்தட்ட
4000 பாசுரங்களும் முடியும் தருவாயில் இந்த கிரந்தத்தினுடைய பொருளை பார்க்கிறோம். அதுவும் மற்றொரு பாக்கியம்னு பார்த்தோம்னால் இதோ 2 நாட்களிலே சித்திரை திருவாதிரை எந்த எதிராசர் இவ்வுலகில் எந்த மக்கா வந்துதித்த நாளென்னும் வாசியினால் இந்த திருவாதிர தன்னின் சீர்மதனை நெஞ்சே உருவாமல் எப்பொழுதுமோர் என்று மணவாள மாமுனிகள் தெரிவிக்கிறார். பகவான் வந்து அவதரித்த நாள்கள் நட்சத்திரங்கள் எத்தனையோ இருக்கலாம். அதைவிட நமக்கு தேவையானவை ஆழ்வார்கள் வந்து அவதரித்த நட்சத்திரங்கள். அவற்றை விட மிகவும் முக்கியமானது ராமானுஷர் நமக்காக பூவலகத்தில் வந்து பிறந்ததான சித்திரையில் செய்ய திருவாதிரை என்று மணவாள மாமுனிகள் கூறுகிறார். நமக்காக ஜெகதாச்சாரியனாக ஆதிசேஷனுடைய அவதாரமாக பஞ்ச ஆயுதங்களினுடைய சக்தியையும் பெற்றவராக பார்த்தசாரதி பெருமானுடைய மறு அவதாரமாக தோன்றினவர் சுவாமி ராமானுஷர். அவருடைய திருநக்ஷத்திர வைபவம் மகோத்சவம் நடக்கும் இந்த தருவாயில் ராமானுஷ நூற்றந்தாதியினுடைய சாற்றுமறையில் அன்வயிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த 3 பாசுரங்களில் இனி என்ன சொல்லுகிறார் என்று சுருக்கமாக விண்ணப்பிக்கிறேன். அதில் 106வது பாசுரத்தாலே ராமானுஷர் என்னை எப்படி விஷயீகாரம் செய்தார் என்பதை விளக்குகிறார். நம்முடைய சம்பிரதாயத்தில் 2 விதமான முறைகள் உண்டு. 2 பேருக்கு நடுவில் தொடர்பு ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கு 2 முறைகள் உண்டு. ஒருவர் மற்றொருவரை தேடி செல்லலாம், அல்லது அவர் இவரை தேடி வரலாம். ஒன்றுக்கு ஸ்வகத ஸ்வீகாரம் என்று பெயர், மற்றொன்றுக்கு பரகத ஸ்வீகாரம் என்று பெயர் சொல்லப்படுகிறது. அதாவது நாம் பகவானை தேடி சென்றோம் என்றால் அதற்கு ஸ்வகத ஸ்வீகாரம் என்று பெயர். நான் அவரை தேடி போய் அவன் திருவடிகளை பிடித்துக் கொண்டு நீதான் உபாயம், நீதான் புகழ், நீதான் சரணம், நீதான் வைகுந்தம் அளிக்க வேண்டும் என்று கேட்பது ஸ்வகத ஸ்வீகாரம், நாம் அவனை ஏற்றுக்கொள்வது. மற்றொரு முறை பரகத ஸ்வீகாரம், பகவான் ஒரு ஜீவாத்மாவை தேர்ந்தெடுத்து தானாக அனுகிரகிக்கிறாரே அதை பரகத விஷயீகாரம் என்று தெரிவிப்பார்கள். அதே போல ஆச்சாரியன் விஷயத்திலும் சொல்லலாம். நாம் ஆச்சாரியனை தேடி போய் தேர்ந்தெடுத்து பணிந்தோம் என்றால் அது ஸ்வகத ஸ்வீகாரம் என்று கொள்ளலாம். ஆனா ஆச்சாரியனான சுவாமி ராமானுஷர் எம்பெருமானார் நான் வரும் வரை காத்திருக்கவில்லை, அவராக என்னை தேடி வந்து எனக்கு அனுகிரகித்தார் என்று அவருடைய அனுகிரகத்தின் சீர்மை தன்னை எதிர்பார்க்காமல், திருவரங்கத்தமுதனார் முயற்சி எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் ராமானுஷர் தானே எனக்கு அனுகிரகம் செய்தார். அதோடு மட்டுமல்லாமல் தான் வந்து என்னுடைய நெஞ்சுக்குள்ளே அமர்ந்து குடிகொண்டார் என்று அவர் செய்த விஷயீகாரம், இவருக்கு செய்த அனுகிரகத்தை இந்த 106வது பாசுரத்தாலே திருவரங்கத்தமுதனார் தெரிவிக்கிறார். பாசுரங்கள் நீங்கள் அனைவரும் அறிந்தவைதான். இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம், மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பர் நல்லோர், அவதன்மொடும் வந்திருப்பிடம் மாயனி ராமானுஷன் மனத்து இன் அவன் வந்திருப்பிடம் எந்த நிதயத்துள்ளே தனக்கின்புறவே என்று 106வது பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். ராமானுஷருடைய மனதில் பகவான் வந்து குடியிருக்கிறாராம். அந்த ராமானுஷரும் இப்போது என்னுடைய மனதிலே வந்து குடிகொண்டு இருக்கிறார் என்று அவர் செய்த உபகாரம் என்ன? அவர் எவ்வளவு பெரியவர்! பகவானே வந்து ராமானுஷருடைய நெஞ்சிலே உள்ளத்திலே அமர்கிறார் என்றால் அப்ப ராமானுஷர் மிக பெரியவராக இருக்க வேண்டும். ஆனால் அப்பேற்பட்டவர் தானாக என் நெஞ்சுக்குள்ளே வந்து அமர்ந்து கொண்டு என்னை கடாட்சித்தார் என்று திருவரங்கத்தமுதனார் தெரிவிக்கிறார். இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம், மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கு என்பர் நல்லோர். இதுவரைக்கும் பகவான் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார் என்பதை தெரிவித்தார். அதுக்கு மேலே அவை தன்னொடும் வந்திருப்பிடம் மாயன் ராமானுஷன் மனத்து, பகவான் இப்போது அந்த திருவரங்கம், திருவேங்கடம், வைகுண்டம் இதை போல இடங்கள் இருக்கின்றனவே, அந்த இடங்களோடு கூட வந்து ராமானுஷருடைய மனத்திலே தான் இருக்கிறார் என்று 2வது பகுதி தெரிவித்தார். இன்று அவன் வந்து இருப்பிடம், இன்று என்றால் திருவரங்கத்தமுதனார் என்ற ஒன்றுமில்லாத சம்சாரியை ராமானுஷர் அனுகிரகம் செய்து பக்தனாக சரணாகதனாக மாற்றி இருக்கிறாரே, ராமானுஜ சம்பந்தியாக மாற்றி ஸ்ரீவைஷ்ணவனாக மாற்றி இருக்கிறாரே, இன்று அவன் வந்து இருப்பிடம் எந்த இதயத்துள்ளே தனக்கின்புறவே. இன்றைக்கு ராமானுஷர் எங்கு இருக்கிறார் என்றால் திருவேங்கடம் முதலான தலங்களோடு கூட பகவான் ராமானுஷர் மனசுக்கு வந்தார்.
அந்த ராமானுஜர் பகவானையும் அழைத்து கொண்டு என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வந்து உரைகிறார் என்று இந்த பாசுரத்துக்கு மேலோட்டமான பொருள். இனி பகவான் எப்படிப்பட்டவர், அவருடைய இருப்பிடங்கள் எவை, அவர் எப்படி ராமானுஜர் உள்ளத்துக்கு வருகிறார் என்பதையெல்லாம் விளக்குகிறார். இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கு என்பர் நல்லோர். நல்லோர் அப்படின்னு சொன்னால் நன்றாக வேதத்தையும் அதை புரிந்து கொள்வதற்கு வேற என்னென்ன நூல்கள் வேண்டுமோ உபபிரம்மணங்கள்னு தெரிவிப்பார்கள். வேதத்தை புரிஞ்சுக்கணும்னால் வேதத்தை மட்டும் படிச்சா புரியாது, ஸ்மிருதிகளை படிக்க வேண்டும், இதிகாசங்களை படிக்க வேண்டும், புராணங்களை கற்க வேண்டும், நியாயம் மீமாம்சை தர்க்கம் இவற்றையெல்லாம் படிக்க வேண்டும். இது எல்லாம் இருந்தால்தான் வேதத்தினுடைய பொருள் என்ன என்று துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும். அப்ப நல்லோர் என்று இந்த இடத்துல யாரை சொல்லுகிறார் என்றால் நன்காக கற்று உணர்ந்தவர்கள், உண்மையை அறிந்தவர்கள், பராவர தத்துவ யாதாத்மிய விதஹா என்று தெரிவிப்பார்கள். பரதத்துவம் பரமாத்மாவான பகவான், உயர்ந்த தத்துவமான பரமாத்மா, அவர தத்துவம், அவரம்னா குறைந்தது யாரு, தாழ்ந்தவர்கள் நாமும் அச்சேதனங்களும். இந்த எல்லா தத்துவங்களுடைய உண்மைத்தன்மை என்ன, யாதாத்மியம்னா உண்மை சுபாவம், உண்மைத்தன்மை, அதை நன்றாக உணர்ந்தவர்களைத்தான் இந்த இடத்துல நல்லோர்னு சொல்லுகிறார். ஏனென்றால் ஒருவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என்றால் அதை நான் நம்ப வேண்டும் என்றால் அவர் படித்தவர்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும், அவர் ஏமாற்றுவக்காரர் அல்லர் என்று எனக்கு தெரிந்திருக்க வேண்டும், நம்பிக்கை வரணும் இல்லையோ. அப்ப பகவான் வேங்கடத்தில் இருக்கார், வைகுந்தத்தில் இருக்கார், திருமாலிரும் சோழமலையில் இருக்கிறார் என்று யார் சொன்னால் ஒப்புக்கொள்வோம்? உண்மையில் வேதம், இதிகாசங்கள், புராணங்கள், ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்கள் இது அனைத்தையும் படித்து கற்று உணர்ந்தவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்கள் சொன்னால்தானே இது உண்மையான பொருள் என்று நமக்கு நம்பிக்கை ஏற்படும். அதனால தான் இப்படி நல்லோர்னு சொன்னால் நூல்களை, வேதம் முதலானவற்றை நன்றாக கற்று அதன் மூலம் பகவான், ஈஸ்வரன், சேதனம் ஜீவாத்மாக்கள், அச்சேதனம் அறிவில்லாத ஜடமான பொருட்கள், இவை மூன்றினுடைய உண்மைத்தன்மை என்ன என்று தெரிந்து வைத்திருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களைத்தான் இந்த இடத்துல நல்லோர் என்று திருவரங்கத்தமுதனார் தெரிவிக்கிறார். இந்த நல்லோர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மாயனுக்கு இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பு இடம் என்று 3 வாசஸ்தானங்கள், பகவானுக்கு இருப்பிடங்கள் 3 என்று ஒரு மாதிரி எடுத்து காட்டுகிறார். முதலில் இருப்பிடம், பகவான் எப்போதும் இருக்கும் இடம் என்ன? வைகுந்தம், நித்திய விபூதின்னு சொல்றோம், பரமாகாசம்னு சொல்றோம், பரமபதம் என்று சொல்லுகிறோம், வைகுண்டம்னு சம்ஸ்கிருதத்தில் தெரிவிக்கிறோம். அது நலமந்தமில்லதோர் நாடு என்று கொண்டாடப்படுகிறது. இந்த ஜீவாத்மா பாப புண்ணியங்கள் அனைத்தையும் கழித்த பிறகு முக்தியடைந்து ஒரு உலகத்தை அடையப் போகிறானே, அந்த அடையப்பட வேண்டிய உலகம்தான் வைகுண்டம் என்று சொல்லப்படுகிறது. வைகுண்டம் என்கிற சொல்லுக்கு தேய்ச்சி இல்லாது, தேய்மானம் இல்லாதது, குறைவு இல்லாதது என்று பொருள். குண்டனம் அப்படின்னா குறைந்து போவது, தேய்ந்து போவது. எங்கு தேய்மானமே கிடையாதோ, குறைவு தாழ்ச்சி என்பதே கிடையாதோ, அந்த இடத்தைத்தான் வைகுண்டம் என்று தெரிவிப்பார்கள். எதற்கு தேய்மானம் கிடையாது? வைகுந்தத்துக்கு போனா எது குறையாதுன்னு கேட்டால், ஒன்று பகவானுடைய சங்கல்பம் முழுவதுமாக நடைபெறுமாம். அவர் என்ன நினைக்கிறாரோ சுத்தி இருக்கும் பக்தர்கள் அப்படியே அதை நடத்தி காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட சங்கல்பம் பகவானுக்கு அங்கு நடையாடுகிறது. அவர் நினைச்சா எல்லா ஊரிலேயும் நடக்கும். லீலா விபூதியிலும் சரி, நித்திய விபூதியிலும் சரி, அவருடைய சங்கல்பம் அவ்யாகதம், என்றுமே பொய்யாக போகாது. ஆனால் அவர் நினைத்தபடியெல்லாம் சுற்றி இருக்கும் ஆத்மாக்கள் நடக்கிறார்களே, இந்த உலகத்தில் அது கிடையாது. பகவான் என்ன நினைக்கிறாரோ அதன்படியா நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் பாவம், நாம் எப்படி நடக்கிறோமோ அதை அவர் ஏற்றுக்கொண்டால் அவருக்கு நன்மை. பொதுவாக தாய் தந்தையர்கள் சொல்லும்படி குழந்தை நடந்துட்டா குழந்தைக்கு நல்லது. ஆனா தாய் தந்தையருக்கு சொல்றத குழந்தை கேட்கலன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன பண்ணலாம்? குழந்தை என்ன பண்றதோ அதைத்தான் நான் சொன்னேன்னு சொல்லிட்டா ஆனந்தப்பட்டுக்கலாம் இல்லையோ. ஓ, அது ஒண்ணு நான் சொன்னதை மீறி நடக்கல, நானே இப்படித்தான் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு திருப்தியான கொள்ளலாம் அல்லவா? இவ்வளவுதான் பகவானுக்கு இந்த உலகத்தில் நிலைமை. அவர் சொன்னதுபடி நாம் நடப்பது கிடையாது. நாம் எப்படி நடக்கிறோமோ, ஓ நான் சொன்னபடிதான் நடக்கிறான் என்று பகவான் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனா வைகுந்தத்தில் அப்படி அல்ல. அவர் சொன்னபடிக்கு நித்தியசூரிகள் அனைவரும், முக்தர்கள் அனைவரும் நடக்கப் போகிறார்கள். அப்ப அவருடைய சங்கல்பத்துக்கு குறைவு கிடையாது. அடுத்தது ஆனந்தத்துக்கு குறைவே கிடையாது. இந்த உலகத்தில் எவ்வளவு சுகத்தை அனுபவித்தாலும்
கூடவே துக்கம் என்பது விடாமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆனா வைகுந்தத்தில் அப்படி கிடையாது. துக்கத்தினுடைய ஸ்பரிசம் ஒரு ஒட்டு கூட இல்லாமல் முழுவதுமாக எல்லையற்ற நிரந்தரமான ஆனந்தத்தை மட்டும் அனுபவிக்கலாம். அப்ப ஆனந்தத்துக்கு குறைவில்லை, அதனால வைகுண்டம்னு சொல்லலாம். அல்லது நம்முடைய ஞானத்துக்கு குறைவு கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கும்போது ஜீவாத்மாவுடைய ஞானம் என்பது சுருங்கி இருக்கிறது. நம்மால ஒரு தூரத்துக்கு மேல பார்க்க முடியாது, ஒரு தூரத்துக்கு மேல கேட்க முடியாது, என்னென்ன பொருள்களை பார்க்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் என்பது தடைப்பட்டு இருக்கிறது. ஆனா வைகுந்தத்துக்கு போன பிறகு இந்த ஆத்மாவினுடைய ஞானம் முழுமையாக விரிவடைந்து விடுமாம். அப்ப உலகத்தில் எந்த மூலையில் எந்த பொருள் எந்த காலத்தில் இருப்பதாக இருந்தாலும் அதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஞான மலர்ச்சி ஏற்படுகிறது வைகுந்தத்தில். அப்ப ஆனந்தத்துக்கு குறைவு கிடையாது, பகவானுடைய சங்கல்பத்துக்கு குறைவு கிடையாது, நம்முடைய ஞானத்துக்கு குறைவு கிடையாது. இப்படி பல விதங்களில் வைகுண்டம் குறைவற்றது குறைவற்றது என்ற அந்த பூமியை கொண்டாடலாம். அந்த வைகுந்தம் என்பது பகவானுடைய இருப்பிடங்களுக்குள்ளே முதன்மையானது. ஏன்னா அது மட்டும்தான் நித்தியமானது. மற்றபடி பார்க்கடல் தொடங்கி அர்ச்சாவதாரங்கள் வரை எல்லாமே ஒரு நாள் அழியக்கூடியவை தானே. சம்சாரமே ஒரு நாள் பிரளயத்தில் அழிய போகிறது. அப்போது பார்க்கடலும் இருக்காது, வியூக வாசுதேவனும் இருக்க மாட்டார். ஸ்ரீரங்கமோ திருவேங்கடமோ திருவாலஞ்சோலமலையோ எங்கும் எம்பெருமான்கள் இருக்க முடியாது. ஆனா வைகுந்தம் மட்டும் இருக்கும் அல்லவா. அப்ப நித்தியமான வாசஸ்தானம் பகவானுக்கு வைகுந்தம் தான். வைகுண்டே து பரே லோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதிஹி ஆஸ்தே விஷ்ணு ரச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சக என்று அழகான புராண வச்சனம். வைகுந்தத்தில் பரே லோகே மிக உயர்ந்த உலகமான வைகுந்தத்தில் ஸ்ரீயாசார்த்தம் பகவான் தனியா இருந்தா அவருக்கு ரசிக்கவே ரசிக்காது. மகாலட்சுமி தாயாரோடு சேர்ந்திருந்து ஆனந்தப்படுகிறார். ஆஸ்தே விஷ்ணு அச்சிந்தியாத்மா, நம்முடைய மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத உயர்வோடு பகவான் அங்கு இருக்கிறார். பக்தர்களோடும் அவருடைய தொண்டர்களோடும் சேர்ந்து வாழுகிறார் என்று புராணம் கூறுகிறது. அப்ப பகவானுடைய இருப்பிடம் எதுன்னு கேட்டால் முதல்ல வரக்கூடிய பதில் வைகுந்தம் என்கிற பதில் தான். அதை முதல்ல தெரிவித்தார், இருப்பிடம் வைகுந்தம். அடுத்தது வேங்கடம். திவ்ய தேசங்களுக்குள்ள பிரதானமா திருவேங்கடத்தை எடுத்தார். ஏன்னா திருவேங்கடம் என்பது ஒரு ரெண்டுங்கட்டான இடம். அது மேலுலகத்தில் வைகுந்தத்திலும் இல்லை, பூமியில் சமதளத்திலும் இல்லை, மலைக்கு மேல இருக்கிறதோ இல்லையோ. கண்ணாவான் என்னும் மண்ணோர் விண்ணோர்க்கு தன்னார் வேங்கட விண்ணோர் வெற்பனே என்று ஆழ்வாருடைய பாசுரம். விண்ணோர் வெற்பன், இந்த மலை என்பது நித்தியசூரிகளுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட மலையாம். அந்த திருவேங்கடத்தில் இருக்கிற திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாச பெருமான் இருப்பானே, அவர்தான் மண்ணோர் விண்ணோர்க்கு கண்ணாவான். மண்ணோர்னு சொன்னா இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய நம்மை போன்ற சம்சாரிகள், விண்ணோர்னு சொன்னா வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள். ரெண்டு பேருக்குமாக பகவான் திருமலையில் இருக்காராம். வைகுந்தத்தில் இருப்பது நித்தியசூரிகளுக்கும் முக்தர்களுக்காக மட்டும்தான். நாம் அங்கு சென்று சேவிக்க முடியாது, முக்தி அடைந்த பிறகுதான் போக முடியும். ஆனா திருவேங்கடத்தில் இருப்பது ரெண்டு பேருக்குமாக தெரிவிக்கிறார். ஒரு தாய்க்கு ஒரே பிரசவத்தில் 2 குழந்தை பிறந்ததுன்னு வச்சுங்களேன், அவ்வளவு கூட வேண்டாம், ஒரு மூத்த குழந்தை ஒரு 2வது குழந்தை இருக்குன்னா கூட அந்த தாய் எந்த ஒரு குழந்தையும் விட்டு தனியாக படுத்துக்க மாட்டான். இந்த குழந்தை அழுதா உடனே அதுக்கு பால் கொடுக்கணும், இந்த குழந்தை அழுதா அதுக்கு பால் கொடுக்கணும். அப்ப நடுவுல படுத்துட்டு இருப்பாளோ இல்லையோ. 2 பிரஜைகள் குழந்தைகள் இருந்தால் தாய் எப்படி 2 பேரையும் விட்டு விடாமல் நடுவில் கிடப்பாளோ, அதை போல பகவானுக்கு 2 குழந்தைகள். சம்சாரிகள் நாமெல்லாம் ஒரு குழந்தை, நித்தியசூரிகள் வைகுந்தத்தில் இருப்பவர்கள் ஒரு குழந்தை. அவர்களை விட்டுட்டு பூமிக்கும் வர முடியாது, நம்மை விட்டுட்டு வைகுந்தத்திலையும் இருக்க முடியாது. அதனால் 2க்கும் பொதுவாக விண்ணோர் வெற்பான திருவேங்கட மலையிலே பகவான் இருக்கிறான். பரன் சென்னு சேர் திருவேங்கட மாமலை ஒண்ணுமே தொழ நம்பினை ஓயுமே என்று ஆழ்வார் பாடுகிறார். திருவேங்கடவனை கூட தொழ வேண்டாம், திருவேங்கட மாமலையை தொழுதாலே, அந்த பர்வதம் அந்த 7 மலைகளை தொழுதாலே நம்முடைய வினைகள் பாபங்கள் எல்லாம் தீரும் என்று சொல்லுகிறார் ஆழ்வார். அப்படிப்பட்ட ஸ்தானம் புஷ்ப மண்டபம் என்று கொண்டாடப்படக்கூடியதான திருவேங்கடம், அதுவும் பகவானுக்கு வாசஸ்தானம். அப்ப இருப்பிடம் வைகுந்தம், வேங்கடம் 2வதாச்சு. இது வடக்கு திருமலை. அடுத்தது தெற்கு திருமலைன்னு ஒண்ணு இருக்கு. அதென்ன சுவாமி, திருமலைன்னு சொன்னா வேங்கடம்னு பொதுவா பொருள், அது என்ன தெற்கு திருமலைன்னு ஒன்னானால் இருக்கு. அதைத்தான் திருமாலிரும் சோழமலை என்று அழைக்கிறார்கள். மதுரைக்கு அருகில இருக்கிறதே அழகர் பெருமானுடைய திவ்ய ஆஸ்தானம் சுந்தரபாகு என்கிற திருநாமத்தோடு பகவான் இருக்கிறான். ஏறு திருவுடையான் என்று பெயர். மிக அழகான பெருமாள். அவருடைய வாசஸ்தானம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பு. பொறுப்புனா பர்வதம் மலை என்று பொருள். அப்ப இருப்பிடம் வைகுந்தம்,
வேங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பு இடம் மாயனுக்கு என்பர் நல்லோர். மாயன் அப்படின்னா பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் பகவானை இந்த இடத்துல மாயன் என்று அழைக்கிறார் திருவரங்கத்தமுதனார். மாயம்னு சொன்னால் உடனே பொய்யானது நாம நினைச்சிடுவோம். நம்ம எல்லாம் மாயை சுவாமி, உலகமே மாயைன்னு சொன்னா எல்லாம் பொய் அப்படின்னு நினைச்சுன்றாளோ இல்லையோ. மாயை என்பதற்கு பொய் என்று நேரடியாக பொருள் கிடையாது. மாயை என்று சொன்னால் ஆச்சரியமானது, புரிந்து கொள்ள முடியாதது, நம்முடைய புத்திக்கு எட்டாத ஒன்று. அதைத்தான் மாயைன்னு பொதுவாக சொல்லுவார்கள். பகவானையே மாயன் என்று சொல்லுகிறார். பல இடங்கள்ல பார்க்கலாம். ஆண்டாள் பாடலையா, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்று ஆண்டாள் பாடுகிறாள். பகவானுடைய எல்லா நிலைகளிலுமே மாயம்தான். அவருடைய சொரூபத்திலும் மாயம், அவருடைய குணங்களிலும் மாயம், அவருடைய பிறவிகளிலும் மாயம், அவருடைய சேஷ்டிதங்கள் விளையாட்டுகளிலும் மாயம், அவருடைய வீரச் செயல்களிலும் மாயம். எந்த நிலை எடுத்தாலும் ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியம். இவரை போல இன்னொருத்தர உலகத்துல பார்க்கவே முடியாதோ இல்லையோ. அவருக்கு நிகரானவர்களும் கிடையாது, அவரை விட உயர்ந்தவர்களும் கிடையாது. ஒத்தார் மிக்கார இளையாய மாமாயன். அங்கேயும் மாயம்னு சப்தம் இருக்கு பாருங்க. பகவான் எப்படிப்பட்டவர்னால் நிகரானவர்களோ உயர்ந்தவர்களோ இல்லாதவர். அப்படி உலகத்துல வேற யாருமே கிடையாது. இதுவே ஒரு ஆச்சரியம். அடுத்து குணங்கள்னு பார்த்தால் பகவானுடைய குணங்களுக்கு எல்லையே கிடையாது என்று சாஸ்திரம் தெரிவிக்கிறது. இப்போ நம்மிடத்திலையும் கருணை இருக்கும், கோபம் இருக்கும், இல்ல பொறுமை இருக்கும், சௌசீல்யம் இருக்கும், இதெல்லாம் அழகு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா ஒரு அவதி, ஒரு எல்லையோடு தானே இருக்கும். பகவானிடத்தில் இருக்கிற கருணைக்கு எல்லையே கிடையாது, அவரிடத்தில் இருக்கிற பொறுமைக்கு எல்லையே கிடையாது. வேதம் ரொம்ப கஷ்டப்பட்டு பகவானுடைய ஆனந்தம் எவ்வளவுன்னு அளக்க முயன்றது. கடைசியில யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான். ஐயோ, பிரம்மத்துடைய ஆனந்தம்லாம் எட்டாததாக இருக்கு, என்னுடைய மனசுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வேதமே தோல்வியை ஒப்புக்கொண்டு திரும்ப வந்து விட்டது. நமக்கெல்லாம் எம்மாத்திரம். அப்ப பகவான் ஆச்சரியமானவர்னு சொன்னால் அவருடைய சொரூபம், அவரே ஆச்சரியமானவர், அவர்களுடைய குணங்களும் ஆச்சரியமானவை, அவருடைய விளையாட்டுகள் சின்ன குழந்தையிலிருந்து அவர் அவதரிப்பதே ஆச்சரியம். பிறந்த மாயா, பாரதம் பொருத மாயான ஆழ்வார் பாடுகிறார். அவர் பிறப்பதே மாயம். உலகத்துல மற்ற எல்லா குழந்தைகளும் பாப புண்ணியங்களால் தள்ளப்பட்டு பிறக்கின்றன. இவர் மட்டும்தான் கருணையால வந்து பிறக்கிறார். மற்ற எல்லா குழந்தைகளுக்கும் ஆயுசு நிர்ணயம், இது அது, உடம்பு சாதாரண ஐம்பூதங்களால் ஆன உடம்பு. பகவானுக்கு அப்படி கிடையாது. பஞ்ச உபனிஷன்மயமான அப்ராகிருத திருமேனியோடு பிறக்கிறார். அப்ப பிறப்பிலும் மாயம், வளர்வதிலும் மாயம். என்னிது மாயம் என் அப்பன் அறிந்திலன் முந்தைய வண்ணமே கொண்டளவாய் என்று திருவிக்கிரமாவதாரம் பண்ண போது மகாபலியினுடைய பிள்ளை நமுச்சின்னு இருந்தான். அவன் ஓடிவது, இது என்ன நீ மாயம், நீ ஏமாற்று வேலை செய்கிறாய், சின்ன காலை காட்டி 3 அடி மண் பிரார்த்தித்து விட்டு பெரிய காலால் அளக்கிறாயே, இதெல்லாம் பொருந்தாது என்று அவன் வந்து ஆக்ஷேபித்தான். அப்போ சொல்ற வார்த்தை என்ன? மாயன். என்னிது மாயம். மாயம்னா பொய்னா இந்த இடத்துல அர்த்தம் பண்ணிக்க முடியும். இது என்ன ஆச்சரியம், சின்ன காலா இருந்தது திடீர்னு பெரிய திருவடியாகி விட்டதேன்னு அவனுக்கு ஆச்சரியம். இப்படி பகவானுடைய எந்த அவதாரமாக இருந்தாலும், ஏன் அர்ச்சாவதாரத்தில் ஆழ்வார் பாடுகிறார், பகவான் அரவின் அணைமிசை மேய மாயனார்னு ஆழ்வாருடைய பாசுரம். அரவின் அணைமிசை, பாம்பு படுக்கைக்கு மேல திருவரங்கநாதன் சயனித்திருக்கிறாரே, அவரை மாயனார், மாயமானவர்னு ஆழ்வார் பாடினார். ஏன் என்ன மாயம்னு கேட்டால் வேடிக்கையா சொல்லுவார்கள், அவர் உருக்களித்து படுத்துக் கொண்டிருக்கிறாரா, மல்லார்ந்து படுத்துக் கொண்டிருக்கிறாரான்னு இன்று வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு மாயம். மேயம், அரவின் அணைமிசை மேய மாயனார்னா படுத்து கொண்டிருக்கும் போது ஆச்சரியமானவர்னு சொன்னால், அப்ப படுக்கிறதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியறதோ இல்லையோ. என்ன விஷயம்னா, அவர் மல்லாக்க படுத்திருக்காரா, உருக்கடிச்சு படுத்திருக்காரான்னு கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் அவருடைய மாயம்னு தெரிவிப்பார்கள். ஒருத்தர் உடனே எழுந்தார், இதுக்கு என்ன சந்தேகம், இப்பவே வண்டியை பிடிக்கிறேன், மலக்கோட்டை விரைவு வண்டி இருக்கு, ஏறுனா நாளை காத்தால 4:30 மணிக்கு ஸ்ரீரங்கம் போயிடுவேன், 6:30 மணிக்கு விஸ்வரூபத்துக்கு போய் சேவிச்சுட்டு உமக்கு கைபேசியில் அழைச்சு சொல்றேன், அவர் நிமிர்ந்திருக்கிறாரா உருக்களித்திருக்கிறாரான்னு சொல்லுகிறேன்னு சொன்னால் அப்படியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. திருப்பாணாழ்வாருக்கு பகவான் தானே தன்னுடைய வடிவை காட்டி கொடுத்தார். அவரே பாடுகிறார், மேய மாயனார், என்னால கண்டுபிடிக்க முடியலைன்னு திருப்பாணாழ்வார் பாடும் பொழுது நம்முடைய கண்ணுக்கா தெரிந்து விட போகிறது அவர் உருக்களித்திருக்கிறாரா இல்லையா என்று. அதனால் அவனுடைய சயனத்திலும் மாயம், அவதாரத்திலும் மாயம். பாரதம் பெரிய யுத்தம் நடத்தின, மாயப்போர் தேர்ப்பாகன் என்று பார்த்தசாரதி பெருமானே மாயமான தேர்ப்பாகன்னு தெரிவிக்கிறார். இப்படி எல்லா இடத்திலும் பகவான் ஆச்சரியப்படுத்துகிறார் அல்லவா.
அதனால மாயன் என்று திருவரங்கத்தமுதனாரும் தெரிவிக்கிறார். அப்ப மாயனுக்கு இருப்பிடம் வைகுந்தம், வேங்கடம், மாலிரும் சோலை என்னும் பொறுப்பு. மாலிரும் சோலை என்பது ஆழ்வார் பாடுகிறார், கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில். இந்த ஒவ்வொரு இடத்திலும் பெருமான் இருக்கான்னு வேதமும் சொல்றது, இந்த இடத்துல இருக்கார்னு வைதிகர்கள் பெரியோர்கள் சொல்லுகிறார்கள், ஆழ்வார்கள் பாடுகிறார்கள். இந்த நல்லோர் நல்லோர்னு சொன்னாரோ இல்லையோ, நல்லோர் என்பதற்கு ரிஷிகள்னு பொருள் கொள்ளலாம், நல்லோர் என்பதற்கு ஆழ்வார்கள் என்றும் பொருள் கொள்ளலாம். இதையெல்லாம் அவர்கள் பாடியிருக்கிறார்களே. இந்த 3 திவ்யதேசங்களுக்கும் ஒரு மாதிரி ஒரு பொருத்தம் சொல்லலாம். இருப்பிடம் வைகுந்தம் முதல்ல சொன்னாரா, அதுதான் நாம் அடைய வேண்டிய பூமி, கடைசியில் அடைய போகிற இடம் வைகுந்தம் தானே. அதை முதல்ல சொன்னார், பிராப்யம் என்று அதை சொல்லுவார்கள். அடுத்தது, அந்த வைகுந்தத்தை அடையணும்னா இங்கு யார் காலில் விழ வேண்டும்? திருவேங்கடமுடையான் காலில் தான் விழ வேண்டும். உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று நம்மாழ்வாரே அவரிடத்துலதான் சரணாகதி பண்ணார். அதனால ஸ்ரீனிவாச பெருமான் இருக்கும் திருவேங்கடம் பிராபகம், வைகுந்தம் அடைய வேண்டிய பூமி. அதை அடைவிக்கும் பூமி எது? எந்த இடம் நமக்கு வைகுந்தத்தை பெற்றுக் கொடுக்கும்? அது திருவேங்கடம் தான். சரி, திருவேங்கடத்துக்கு போய் சரணாகதி பண்ணணும்னு நமக்கு மனசுல எண்ணம் பிறக்க வேண்டுமே, அதுக்கு பகவானுடைய அனுகிரகம் வேண்டுமே. அதை யார் செய்வார்கள் என்றால், திருமாலிரும் சோழமலை என்னேனென்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்று ஆழ்வார் பாடுகிறார். திருமாலிரும் சோழமலைன்னு பேரை சொன்னா போருமா, உடனே ஓடி வந்து மனசு முழுக்க பெருமான் அமர்ந்து கொண்டு விடுவாராம். அப்ப 3த்துக்கு ஒற்றுமை இருக்கா? திருமாலிரும் சோழமலையை தொழுதால் அவர் வந்து மனசுல அமர்ந்து நமக்கு பக்தியை ஏற்படுத்துவார். அந்த பக்தியோடு கூட திருவேங்கடத்துக்கு போய் சரணாகதி பண்ணா வைகுந்தத்துக்கு போய் கைங்கரியம் பண்ணலாம். அப்ப முதல்ல பகவான் நம்மை அனுகிரகிப்பதற்கான ஸ்தலம் திருமாலிரும் சோழமலை, நாம் சரணாகதி செய்யும் ஸ்தலம் திருவேங்கடம், நாம் கைங்கரியம் செய்யும் இடம் வைகுந்தம். இந்த 3த்திலையும் பகவான் இருக்காரோ இல்லையோ. இருப்பிடம் வைகுந்தம், வேங்கடம், மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கு என்பர் நல்லோர் என்று முதல் பகுதியால பகவானுடைய வாசஸ்தானங்கள் எவை என்று திருவரங்கத்தமுதனார் தெரிவித்தார். அதற்கு மேலே அவர்கள் அனைவரும் வந்து ராமானுஷர் மனத்தில் குடிகொண்டிருக்கிறார்கள் என்று அடுத்த பகுதியில சொல்றார். அதுல ஒரு ஆச்சரியம், அந்த பெருமாள்கள் எல்லாம் வேங்கடத்து வைகுந்தத்துல பெருமான் இருந்தார், திருவேங்கடத்தில் இருந்தார், திருமாலிரும் சோழமலையில் இருந்தார். ராமானுஷர் உள்ளத்துக்கு வரும்போது அந்தந்த இடங்களை எல்லாம் காலி செய்து கொண்டு இங்கு வந்து விட்டார் என்று தானே சொல்லியிருக்க வேண்டும். ஆனா அப்படி பாடல பாருங்க, அவை தன்னோடும் வந்து இருப்பிடம் மாயனி ராமானுஷன் மனத்து. பகவான் வைகுந்தத்தை விட்டுட்டு ராமானுஷர் மனசுக்கு வரலையாம், திருவேங்கடத்தை விட்டு விட்டு காலி செய்து கொண்டு ராமானுஷர் மனதுக்கு வரவில்லை, திருமாலிரும் சோழமலையை கைவிட்டு விட்டு ராமானுஷர் உள்ளத்துக்கு வரவில்லை. அப்ப என்ன பண்ணார்? அவை நம்மோடும் வந்து இருப்பிடம், அந்த ஊரையும் சேர்த்து சுருட்டிண்டு வந்துட்டாராம். ஊருக்கு போகும்போது படுத்துக்கிற படுக்கையும் சேர்த்து மடிச்சு பாய சுட்டி எடுத்துன்னு போயிடுவோம் இல்லையோ, அதை போல பகவான் என்ன பண்ணார்? அந்த ஊரையே தன்னோடு கூட்டிக் கொண்டு இங்க வந்து விட்டாராம். அதெல்லாம் எப்படி சுவாமி முடியும்? இப்படியெல்லாம் நடக்குமான்னா, பகவானுக்கு இந்த உள்ளம் என்பது ரொம்ப பெரிய இடம் என்று பொருளாம். பெரியாழ்வார் பாடுகிறார், அரவத்தமழையினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து என்று அவருடைய பாசுரம். பகவான் பார்க்கடல்ல இனிமே கிடையாது, பார்க்கடலோடு கூட அரவத்து அமளியினோடும் ஆதிசேஷ படுக்கையோடு அழகிய பார்க்கடலோடும் பார்க்கடலையும் அழைத்து கொண்டு அரவிந்தப்பாவையும் தானும் மகாலட்சுமி தாயாரும் பகவானுமாக அகம்படி வந்து புகுந்து என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். பார்க்கடலே என் உள்ளத்துக்குள்ளதான் இருக்குன்னு பெரியாழ்வார் பாடுகிறார். அதை போல பக்தனுடைய உள்ளத்துக்குள்ள பகவான் வரும் பொழுது தான் இருந்த திவ்யதேசங்களையும் அழைத்து கொண்டு வந்து விடுகிறாராம். ஏன்? அது எதுக்கு? அது இந்த ஆத்மா ராமானுஷருடைய திருவுள்ளத்தை அடைவதற்கு இந்த வைகுந்தமும் திருவேங்கடமும் திருமாலிரும் சோழமலையும் உதவி பண்ணியதல்லவா. எப்பவுமே ஒரு ஆத்மாவனுடைய உள்ளத்துக்குள் வர வேண்டும் என்பதுதான் பகவானுடைய கடைசி ஆசை. அவருடைய பிரதானமான ஆசை என்ன? ஏதோ கோவில் இருக்கணும் என்பதல்ல, ஆழ்வாருடைய ஆச்சாரியர்களுடைய பக்தர்களுடைய மனதில் இருப்பதைத்தான் பகவான் ஆசைப்படுகிறார். மனசுக்குள்ள வருவதற்கு காத்து கொண்டு திவ்யதேசத்துல இருக்கார். அப்ப இந்த திவ்யதேசம் இத்தனை நாளாக அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது. ராமானுஷருடைய உள்ளத்துக்குள் வருவதற்கு காத்திருப்பதற்கான இடம் இந்த திவ்யதேசங்கள் தானே. அதனால செய் நன்றி மறக்கவே கூடாதாம். ஏறி வந்த ஏணியை எட்டி மிதிக்க கூடாதுன்னு சொல்லுவாளோ இல்லையோ. இப்ப ராமானுஷருடைய மனதை நான் அடைந்து விட்டேன், அதனால எனக்குமே வைகுந்தம் வேண்டாம், திருவேங்கடம் வேண்டாம், திருமாலிரும் சோழமலை வேண்டாம்னு பெருமான் சொல்ல மாட்டாராம். ஐயோ, இந்த திருவேங்கடத்துல இருக்கவே தானே ராமானுஷருடைய மனசு எனக்கு கிடைச்சது, திருமாலிரும் சோழமலையில் இருக்கவே தானே ஆழ்வாருடைய நெஞ்சத்துக்குள் போகும் வாய்ப்பு கிடைத்தது. அதனால இந்த பூமிக்கு நன்றியோடு இருக்க வேண்டும், இந்த திவ்யதேசங்கள்ல மறக்கவே கூடாது.
என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்குன்னு சொல்லுகிறாரே. அதை போல செய் நன்றி மறக்கவே கூடாது என்கிற கிருத்தஜதையால் தான் அவை தன்னோடும் வந்து இருப்பிடம். அந்த பூமியை விட்டுட்டு வரத்துக்கு பகவானுக்கு மனசு இல்லையாம். இதே போல நம்மாழ்வாரும் பாடுகிறார். ஆழ்வாருடைய மனசை அடைய வேண்டும் என்று பகவானுக்கு எண்ணம். அதற்கு வரும்பொழுது திருக்கடித்தானம் என்கிற ஒரு மலையாள திவ்யதேசம் அந்த இடத்துல இருந்தாராம். அங்கிருந்து இப்ப ஆழ்வாருடைய மனசுக்கு வந்துட்டார். ஆனா வரும்போது திருக்கடித்தானமும் என்னுடைய சிந்தையும் ஒரு கடுத்து என்னுள்ளே உறையும் பிரான் கண்டீர்னு ஆழ்வாருடைய பாசுரம். பகவான் என்னதான் என் உள்ளத்துக்கு வந்திருந்தாலும் திருக்கடித்தானத்தை அவர் கைவிடவே இல்லை. ஏன்னா அங்க இருக்க அதுதானே ஏணி. திருக்கடித்தானத்தில் இருக்கவே தானே ஆழ்வாருடைய உள்ளம் கிடைத்தது. அதனால ரெண்டுத்துக்கு சமமான மரியாதை கௌரவம் கொடுக்கிறாராம் பெருமான். ஆழ்வார் உள்ளத்துக்கும் திருக்கடித்தானத்துக்கும் ஒரு கடுத்து சமமான மரியாதை கொடுத்து பகவான் என் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறான் என்று ஆழ்வாருடைய பாசுரம். அப்ப அந்த பூமிகளை திவ்ய தேசங்களை பகவான் விடுவதே கிடையாது. பக்தனுடைய நெஞ்சம் கிடைத்த பிறகும் திருப்பேர் நகரான் திருமாலிரும் சோலை பொறுப்பே உரைகின்ற பிரான் இன்னு வந்து இருப்பேனென்னு என் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்று ஆழ்வார் பாடுகிறார். திருப்பேர் நகர் திருச்சிக்கு பக்கத்துல இருக்கு. அங்க சயனிச்சிட்டு இருந்தார். அங்கிருந்து எழுந்து ஆழ்வார் திருநீக்கு வரணும் இல்லையோ, ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ண முடியாது. திருமாலிரும் சோலை பொறுப்பே உரைகின்ற பிரான் திருச்சியிலிருந்து அப்பக்கூடத்தான் கோவிலடியிலிருந்து கிளம்பி அந்த திருப்பேர் நகரிலிருந்து திருமாலிரும் சோலை மலைக்கு வந்து நின்றுண்டாராம், தங்கி கொண்டாராம். அங்கிருந்து மறுபடியும் பிரயாணம் பண்ணி ஆழ்வாருடைய மனசுக்கு வந்தாராம். சரி, இங்கே இருந்து அடுத்து எங்கேயான போக போறான்னா இருப்பேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான். இதுதானே கடைசி அடைய வேண்டிய பிராபிய தேசம். நமக்கு எப்படி வைகுந்தம் அடைய வேண்டிய பூமியோ பகவானுக்கு ஆழ்வாருடைய ராமானுஜருடைய மனசுதான் அடைய வேண்டிய பூமி. அதற்கு வழித்தடங்களாகத்தான் இந்த திவ்யதேசங்களை கொண்டிருக்கிறார். அந்த நன்றியால் அதை விடாமல் அவை தம்மோடும் வந்து இருப்பிடம் மாயனி ராமானுஜன் மனத்து அந்த திவ்யதேசங்களையும் சேர்த்து சுருட்டி எடுத்துக்கொண்டு வந்து விட்டார் என்று தெரிவிக்கிறார். இது ஒரு அர்த்தம். இரண்டாவது அர்த்தம், ராமானுஜருக்கு வைகுந்தம் பிடிச்சிருக்கு, ராமானுஜருக்கு திருவேங்கடம் பிடிச்சிருக்கு, ராமானுஜருக்கு திருமாலிருஞ்சோலை பிடிச்சிருக்கு. அதனால் அதை விடுவதற்கு பகவானுக்கு எண்ணம் இல்லையா. தனக்கு உதவி செய்தது என்று ஒரு எண்ணம், நன்றி உணர்வு. ரெண்டாவது, நமக்கு ஒரு மனைவி இருக்கிறாள், அந்த மனைவிக்கு ஒரு கடை ரொம்ப பிடிக்கும்னு வச்சுங்களேன், அந்த கடை நமக்கும் பிடிச்சுதான் இருக்கும். நமக்கு ஒரு கணவன் இருக்கார், கணவனுக்கு ஏதோ ஒரு ஊர் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுங்களேன், அதை நமக்கும் பிடிச்சதா இருந்தா நல்லது தானே. அதை போல ராமானுஜர்ங்கிற பக்தர் பகவானுக்கு ரொம்ப வேண்டியவர். அந்த ராமானுஜருக்கு இந்த திவ்யதேசங்கள் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ இல்லையோ, அதனால பகவான் விடாமல் பிடிச்சு வச்சுருக்காராம். அவை தம்மோடும் வந்து இருப்பிடம் மாயனி ராமானுஜன் மனத்து. ராமானுஜரையும் மாயன்னு தெரிவிக்கிறார். இப்பதான் பகவானை மாயன் மாயன்னு சொன்னார். சரி, அவர் நிறைய ஆச்சரியங்களை எல்லாம் நிகழ்த்துகிறார். ராமானுஜரன் ஆச்சரியம் பண்ணார் அப்படியெல்லாம் ஒண்ணு கேள்விப்படலையே. திடீர்னு அப்படி கையை சுத்தினார், தங்கம் வந்தது, வெள்ளி வந்தது, செப்பு வந்தது, அப்படியெல்லாம் ஒண்ணு கேள்விப்படுறது இல்லையே. என்ன ஆச்சரியம் பண்ணார்னால் நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியத்தை நடத்தி கொடுத்தாராம். இதே திருவரங்கத்தை முன்னாடி பாடினாரோ இல்லையோ, மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரே. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பாவம் எத்தனையோ பிறவிகளை எடுத்து பார்த்தார். ஞாலத்தூடே நடந்தும் நின்னும் கிடந்திறந்தும் சால பல நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பான். எத்தனை அவதாரங்கள், எத்தனை உபதேசங்கள் எல்லாம் பகவான் திரும்ப திரும்ப பிறந்து பண்ணி பார்த்தார். மாதவனே கண்ணுற நிற்கிலும், பகவானே வந்து கண்ணுக்கு தெரியும்படி நின்றாலும் காணகில்லா உலகோர்கள், நாமெல்லாம் அவரை கண்டுகொள்ளவே இல்லையே. இவர்தான் கண்ணன், முழுமுதற் கடவுள், ராமன் பரமாத்மான்னு தெரிஞ்சுட்டோம், யாரோ ஒரு மனுஷன் என்று தள்ளி விட்டுட்டோம் அல்லவா. அப்படி இருந்தவர்கள் கூட அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்டு, ராமானுஜர் எப்போது வந்து பிறந்தாரோ அவர் வளர வேண்டாம், உபதேசம் பண்ண வேண்டாம், கட்டாட்சம் பண்ண வேண்டாம், சமாசிரயணம் பண்ண வேண்டாம், அவர் பிறந்த பொழுதே ஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரே, எல்லாரும் திருமால் தான் தெய்வம்னு ஒப்புக்கொண்டு விட்டு சரணம் பற்றி விட்டார்களாம். இதுதான் அவர் பண்ண ஆச்சரியம். பகவானால கூட நிகழ்த்த முடியாத ஒரு செயல் சம்சாரிகளை திருத்துவது. அதை இவர் செய்தாரோ இல்லையோ. ஆனால் தான் நம்மாழ்வார் பாடும்போது பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் என்று ராமானுஜருடைய அவதாரத்தை குறித்துத்தான் பாடினார். பகவான் வந்து பிறந்ததால கலி போகாது, ஆழ்வார்கள் வந்து பிறந்த போது கூட நீங்கவில்லை, ராமானுஜர் அவதாரத்தால தானே நீங்கியது. அதனாலே இவர்தான் ஆச்சரியன், மாயன் என்று தெரிவிக்கிறார். அப்ப மாயன் ராமானுஜன் மனத்து, பகவான் எல்லாம் வந்து ராமானுஜர் மனசில் இருந்து விட்டார். இது அவ்வளவுதானா?
ராமானுஜர் மனசோட பகவான் இருக்கார், அவ்வளவுதானால் இல்லை, இன்று அவன் வந்து இருப்பிடம் எந்த நிதயத்துள்ளே. இன்னைக்கு என்ன தெரியுமா, இதை விட ஒரு ஆச்சரியம் நடந்து விட்டது. பகவான் ஆச்சரியம் பண்ணி காட்டுறார். அவரை ராமானுஜர், அவரே ஆச்சரியமானவர், அவர் தன் மனசுல வச்சிருக்கார். அதை விட ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா, இன்று அவன் வந்து இருப்பிடம் எந்த நிதயத்துள்ளே. இன்றுன்னு சொன்னால் ராமானுஜர் என்னை அனுகிரகித்து சிஷ்யனாக்கி கொண்ட பின்பு, தொண்டனாக்கி கொண்ட பிறகு, ஸ்ரீவைஷ்ணவனாக ஆக்கிய பிறகு, அவன் ராமானுஜன் வந்து இருப்பிடம். இதுதான் முக்கியமான வார்த்தை. நான் அவரை தேடி போகவே இல்லை, அவர் வந்து இருக்கிறார். பரகத ஸ்வீகாரம். ஆச்சாரியன் வந்து சிஷ்யனை தேடி வந்து உபதேசித்து அனுகிரகிக்கிறாரே தவிர நான் போய் அவரை தேடி கண்டுபிடிக்கவே இல்லை. வந்து இருப்பிடம் அவன் இன்று அவன் வந்து இருப்பிடம் எந்த நிதயத்துள்ளே தனக்கின்புறவே. ரொம்ப தாழ்ச்சி சொல்லணும். எந்த நிதயம் அப்படின்னு கர்வத்தோட, எந்த நிதயம், ஐயோ நான் எவ்வளவு தாழ்ந்தவன். சுவாமி ராமானுஜர் எப்பேற்பட்டவர், அப்பேற்பட்ட ராமானுஜர் என் உள்ளத்துக்குள்ளேயே வரணும். இதுக்கு முன்னாடி சொன்னதாவது பொருத்தமா இருக்கும். பகவான் திவ்ய தேசங்களை எல்லாம் கூட விட்டுட்டு ராமானுஜர் மனசுக்கு வந்தார்னால், ராமானுஜர் மனசுல நிறைய பக்தி இருக்கு. ராமானுஜர் மனசுல உலக விஷயங்களில் பற்று கிடையாது. ராமானுஜர் மனசு அலை பாய்ந்து கொண்டு சஞ்சலமா இருக்காது. ஆனா நம்ம மனசு அப்படியா, ஒரு நிமிஷம் இது ஆசைப்பட்டா அடுத்த நிமிஷம் வேற, அடுத்த நிமிஷம் வேற, இப்படி தாவிக்கொண்டே இருக்கிறது. நின்னவான் இல்லா நெஞ்சினை உடையேன்னு ஆழ்வார் பாடுகிறார். அப்ப நம்ம மனசுல சஞ்சலத்தன்மை இருக்கு. நம்ம மனசுல உலக விஷயங்களில் பற்றி இருக்கிறது. திருவரங்கத்தமுதனார் மனசுல அவ்வளவெல்லாம் பக்தி ஒன்றும் இல்லை. அப்ப பகவான் ராமானுஜர் மனசுக்கு வந்தது கூட ஆச்சரியம் கிடையாது. இன்று அவன் வந்திருப்பிடம் எந்த நிதயத்துள்ளே, என்னுடைய தாழ்ந்த இந்த இதயத்துக்குள்ள ராமானுஜர் வந்தாரே, அதுதான் பெரிய அனுகிரகம், விஷயீகாரம். எந்த நிதயத்துக்கு உள்ளே, மேலோட்டமா வந்து கூட இருக்கவில்லை, உள்ளூர புகுந்துட்டாராம். உள்ளூர புகுந்தால் இனி இங்கிருந்து எங்கும் செல்வதாக இல்லை என்று பொருள். ஸ்தாவர பிரதிஷ்டை. எப்படி ஒரு மரம் நன்னா வேரூன்றி வளர்ந்து விட்டால் அதங்கிருந்து நகரவே நகராதோ இல்லையோ, அதை போல ராமானுஜர் எந்த உதயத்து உள்ளே நன்றாக உள்ளே நுழைந்து இனிமேல் இந்த இடத்தை விட்டு விலகவே மாட்டேன் என்கிற எண்ணத்தோடு என்னுடைய உள்ளத்துக்குள்ளே புகுந்து விட்டார். சரி, புகுந்ததுனால உமக்கு ஆனந்தமா? திருவரங்கத்தமுதனாரை பார்த்து நாம கேட்டோம், ஒரு ராமானுஜர் உம்முடைய மனசுக்கு வந்துட்டார்னு உனக்கு ஆனந்தமா அப்படின்னா, எனக்கு ஆனந்தம் அல்ல, தனக்கு இன்புறவே அவரே ஆனந்தப்பட்டு கொண்டு விட்டார். இந்த சிஷ்யனுடைய மனசுக்குள்ள நான் இருக்கிறேன் என்று சிஷ்யன் ஆனந்தப்படுகிறானோ இல்லையோ தெரியாது, ராமானுஜர் ஆனந்தமாக என் மனதுக்குள்ளே இருக்கிறார். அவருக்கு ஒன்றும் வெறுப்பு அருவெறுப்பு கிடையாது. ஐயோ இந்த தாழ்ந்த இடத்துல நாம இருக்கோம், நாம பெரிய மாளிகையில ஒரு பெரிய இடத்துல வளர்ந்தவர்கள்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒரு ஊருக்கு போறச்சு, அது சின்ன கிராம கோயிலா இருக்கும், பெரிய வசதிகள் எல்லாம் இருக்காது. சின்னதா ஒரு அறையை காட்டி இங்கதான் தங்கிக்கணும்னு சொன்னா, இங்கேயா தங்கணும், நான் எப்பேற்பட்டவன், இங்கா தங்க வேண்டும்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆனா ராமானுஜர் எப்பேற்பட்டவர், அவர் வந்து இந்த சாதாரண என்னுடைய நெஞ்சுக்குள்ள அமரும் போது இந்த நெஞ்சில எவ்வளவு அழுக்கு இருக்கு, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், எல்லா அழுக்குகளும் சுத்தி இருக்கு. அதை பார்த்தா நமக்கே அந்த இடத்துல வாழ வேண்டும்னு எண்ணம் வராது, அருவிருப்பாக இருக்கும். ஆனா ராமானுஜர் விடாமல் இருக்கிறாரோ இல்லையோ, தனக்கு இன்புறவே. ஒரு குழந்தையினுடைய உடலில் எத்தனை அழுக்குகள் இருந்தாலும் அதை தாய் பொருட்படுத்தவே மாட்டான். ஒரு குழந்தை நன்னா போய் புழுதிப்பட விளையாடி விட்டு வீட்டுக்கு ஓடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓடி வந்து அம்மானு கத்திண்டே வந்து கட்டிக்கிறது. அந்த தாய் தடுத்து விட்டு, இரு, நான் நல்ல பட்டு புடவையெல்லாம் இப்பதான் குளிச்சுட்டு நல்லா உடுத்தின்னு இருக்கேன், நீ ஒரே அழுக்கா இருக்க, போய் குளிச்சுட்டு எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு வா, கட்டிக்கிறேன் அப்படின்னு எந்த தாயானு சொல்லுவாளா? அந்த குழந்தை அழுக்கை எடுத்து அணைத்துக் கொள்வதற்காகத்தானே தாய் ஆசைப்படுவாள். அதை போல குழந்தை தான் சிஷ்யர்கள், பக்தர்கள் அனைவருமே. அந்த குழந்தையினுடைய நெஞ்சில் அழுக்கே இருந்தாலும் அதை ராமானுஜர் அழுக்கா பார்க்கறது இல்லை, நான் சுத்தம் பண்ணிக்கிறேன். அந்த குழந்தை என் குழந்தை, இந்த நெஞ்சம் என்னுடைய நெஞ்சம், இதை திருத்தி பகவானுக்காக ஆக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதுல அழுக்கு இருந்தால் என்ன, அழகான பொருட்கள் இருந்தால் என்ன என்று அதோடு ஏற்றுக்கொள்ளுகிறாரே. தனக்கு இன்புறவே இந்த ஜீவாத்மா திருவரங்கத்தமுதனாரை திருத்தினது அவருக்கு நான் செய்த உதவின்னு ராமானுஜன் நினைக்க மாட்டாராம். நாம் பண்ண பாக்கியம், இப்படி ஒருத்தர் மனசுல இருப்பதற்கு அவர் ஆனந்தப்பட்டு கொள்ளுகிறார் என்று திருவரங்கத்தமுதனார் தெரிவிக்கிறார். ஆக இந்த பாசுரத்தாலே அவர் சொன்னது என்ன? ராமானுஜர் எப்படி என்னை வந்து அனுகிரகித்தார், பகவான் தன்னுடைய இருப்பிடங்களை எல்லாம் விட்டு அவர் மனசுக்கு வந்தா, அவர் அந்த பகவானையும் அழைத்து கொண்டு என்னுடைய மனசுக்குள்ளே வந்து இருக்கிறார். இது என்ன ஆச்சரியம், இது எப்பேற்பட்ட கருணை என்று 106வது பாசுரத்தாலே தெரிவித்தார். அடுத்தது 107வது பாசுரத்தாலே
தனக்கு என்ன வேண்டும் என்று கடைசியாக ராமானுஜரிடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்கிறார். இதுக்கு முன்னாடி பல இடங்களை நீ இப்படி பண்ணி கொடுக்கணும், என்னுடைய புலன்கள் என்னை ஜெயிக்காமல் பார்த்துக்கொள், எப்பவுமே உன் திருவடியில் பக்தியோடு இருக்கும்படி பார்த்துக்கொள், பல இடங்கள்ல இது பண்ணி கொடு இது பண்ணி கொடு என்று கேட்டிருக்கிறார். இதுல கடைசி ஒரு முறை தனக்கு அபேட்சிதம் என்ன, தான் ராமானுஜரிடத்திலிருந்து எதை வேண்டுகிறார் என்பதை இந்த 107வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். இன்புத்த சீலத்து ராமானுஷ என்னும் எவ்விடத்தும் இன்புத்த நோய் உடல்தோ என்புத்த நோய் உடல்தோறும் பிறந்திறந்து எண்ணறிய துன்புத்து வீயினும் சொல்லுவதொன்னுண்டு உன் தொண்டர்கட்கே அன்புற்றிருக்கும்படி என்னையாக்கி அங்கு ஆட்படுத்தே என்று பிரார்த்தனை செய்கிறார் திருவரங்கத்தமுதனார். இந்த பாசுரத்தில் இன்புத்த சீலத்து ராமானுஷ என்று அவரை அழைக்கிறார். எல்லா பாசுரங்களையும் அழைப்பாக இருக்காது, சில பாசுரங்கள்ல படற்கையில் தான் இருக்கும். ராமானுஜன் இத்தல துதித்தே, ராமானுஜன் மெய்மதி கடலே என்றெல்லாம் படற்கையிலே இருக்கும். இந்த பாசுரத்தில் நேரடியாக ராமானுஜரை பார்த்து விழிச்சொல் இன்புத்த சீலத்து ராமானுஷ என்று அவரை சம்போதனம் செய்து விழிச்சொல்லாலே அழைத்து பாசுரத்தை பாடுகிறார். ராமானுஜர் எப்படிப்பட்டவர்? இன்புற்ற சீலத்தை உடையவர். சீலம் சீலம் என்றால் மகதா மந்தைசக நீரந்திரேன சம்ஸ்லேஷ ஸ்வபாவகா சௌசீல்யம் என்று தெரிவிப்பார்கள். மிக பெரியவர், மிகவும் தாழ்ந்தவனோடு வேறுபாடு பார்க்காமல் இரண்டர கலக்கிறாரே, அந்த கலக்கும் பண்பு பழகும் குணத்துக்கு சௌசீல்யம் என்று பெயர் சொல்லப்படுகிறது. அதான் சீலம் சீலம்னு தெரிவிப்பார்கள். ராமானுஜருக்கு எப்பேற்பட்ட சீலம் என்று திருவரங்கத்தமுதனார் இப்போதுதான் உணர்கிறார். முன் பாசுரத்தில் ராமானுஜர் எந்த இதயத்துள்ளே என் தாழ்ந்த என்னுடைய நெஞ்சத்துக்குள்ளே புகுந்தார் என்று தெரிவித்தார் அல்லவா? அதை நினைத்தவுடனே ராமானுஜர் தனக்கு எவ்வளவு சௌசீல்யத்தோடு நடந்திருக்கிறார், அவர் எவ்வளவு பெரியவர், நான் எவ்வளவு தாழ்ந்தவன் என்று அவருக்கு ஒரு முறை நினைவுக்கு வருகிறது. ராமானுஜர் பெரியவரான்னு கேட்டால் அவருடைய பெருமைகளை ஒரு சில மட்டும் பார்த்தா இதை போல இன்னொரு வியக்தியை கண்டே பிடிக்க முடியாது. ஒன்று சொல்லலாமா? திருவேங்கடமுடையானுக்கு ஆச்சாரியன். அது எப்படி சுவாமினா, அவருக்கு சங்க சக்கரங்களை இவர் தானே கொடுத்தார். பொதுவா ஒரு சிஷ்யனுக்கு ஆச்சாரியன் பண்றது என்ன? தோல்ல சங்க சக்கரங்களை வைப்பார் அல்லவா? திருவேங்கடமுடையானுக்கு ஒரு முறை கையில் இருந்த சங்க சக்கரங்கள் இல்லை, அதனால இவர் பெருமாளே அல்ல, நாராயணனே அல்ல, இவர் சிவன் என்று ஒரு வாதம் ஏற்பட்டது. அப்ப ராமானுஜர் தான் போய் வாதம் செய்து கடைசியில் அப்பனுக்கு சங்காழி அளித்த பிரான் என்று அவருக்கு சங்க சக்கரங்களை கொடுத்தவரே ராமானுஜர் தான். சங்க சக்கரங்களை கொடுத்த ஆச்சாரியன் தானே. அப்ப திருவேங்கடமுடையானுக்கு ஆச்சாரியன். அடுத்து திருக்குறுங்குடி நம்பி, அவருக்கு சில உபதேசங்களை பண்ணி உலகத்தை எப்படி திருத்தணும்னு ராமானுஜர் சொல்லி கொடுத்தாராம். அதனால திருக்குறுங்குடி நம்பிக்கும் ஆச்சாரியன். இது ஒரு பெருமை. செல்லப்பிள்ளை மேலக்கோட்டை திருநாராயணபுரம் செல்வப்பிள்ளைக்கு தகப்பனார், அவருக்கு தந்தையாகவே இருக்கிறார். அவர் எதிராஜ சம்பத்குமாரன், இவர் செல்லப்பிள்ளைக்கு தந்தை. அப்ப பகவானுக்கு ஆச்சாரியன், பகவானுக்கு தந்தை, ஆண்டாளுக்கு அண்ணன், கோதாகிரஜர் கோயில் அண்ணன் என்று பெயரோ இல்லையோ. அப்ப இவர் சாதாரணப்பட்டவரே இல்லை, ரொம்ப உயர்ந்தவர். ராமானுஜருடைய நிலை அது. நான் எப்படிப்பட்டவன்? ரொம்ப சாதாரணம். ந தர்மனிஷ்டோஸ்மி ந ஆத்மவேதி ந பக்திமான். கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் ஒன்றுமே கிடையாது. சரி, நல்லது இல்லாமல் போகட்டும், கெட்டதாவது பண்ணாமல் இருப்பீரான்னா அதுவும் கிடையாது. அமர்யாதா க்ஷுத்ரஹா சலமதிஹி அசூயா பிரசவபூஹு கிருதக்னஹா துர்மானி ஸ்வரபரவசஹா வஞ்சனபரஹா கிருதக்ன பாபிஷ்டஹா. வரிசையா ஆள வந்தார், படிக்கிறார். அமர்யாதா, எனக்கு இந்த எல்லைகள் எல்லாம் தெரியாது, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியாது, எல்லை மீறி நடப்பேன். க்ஷுத்ரஹா, ரொம்ப தாழ்ந்தவன். சலமதிஹி, மனசு ஒரு இடத்துல நிலை பெற்று இருக்கவே இருக்காது, தாவிக்கொண்டே இருக்கும். அசூயா பிரசவபூஹு, இந்த பொறாமைன்னு உலகத்துல கேள்விப்படுறீங்களோ இல்லையோ, அது எங்கிருந்து தெரியுமா வருது? கடல்ல இருந்து வரல, மலையிலிருந்து ஓடி வரல, எங்கிட்டேன் தான் வருது. அசூயைக்கு பிறப்பிடமே நான் தான் என்று ஆள வந்தார் சொல்லிக் கொள்ளுகிறார். இது நமக்கு பொருந்தும், அவருக்கு பொருந்தாது. நமக்கு இதெல்லாம் பொருந்துமோ இல்லையோ. செய் நன்றி எனக்கு ஒரு துளியும் கிடையாது. துர்மானி, அதிகமான கர்வம் அகங்காரம் உடையவன். இதை போல தாழ்ச்சி எல்லாம் இருக்கிறது. ஆகையால் நீச்சனேன் நிறை ஒன்றுமில்லைன்னு ஆழ்வா தெரிவித்தார். நீச்சன் அப்படின்னா தப்பான குணங்கள் எல்லாம் என்கிட்ட இருக்கு, நிறைவு ஒன்றுமில்லேன், நல்ல குணம் ஒண்ணு கூட இல்லை. இதுதான் நம்முடைய நிலை. அப்ப திருவரங்கத்தமுதனார் நிலை இது, ராமானுஜர் நிலை அது. ஆனா அவரை ஏற்றுக்கொண்டாரே, இவரை சிஷ்யனாக ராமானுஜர் ஏற்றுக்கொண்டாரே. இதை நினைச்ச உடனே இன்புத்த சீலத்து ராமானுஜ, இன்புற்ற சீலம். இந்த சீலம் பல பேரும் பழகுவா. இது போல பெரியவர்கள் தாழ்ந்தவர்களோட பழகிட்டு, அப்ப இவனுக்கு நான் தான் உதவி பண்ணேன், என்னால தான் இவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான்னு உலகம் முழுக்க சொல்லி கொடுத்துருவா.
அப்படி இல்லாமல் இன்புற்ற, இவனுக்கு அனுகிரகம் பண்ணி அதனால் ஆனந்தப்படுகிறார், என்னுடைய பாக்கியம் என்று நினைக்கிறாரோ இல்லையோ. அப்ப ஆனந்தமாக இப்படி பழகக்கூடியவர் இன்புத்த சீலத்தி ராமானுஷ. சொல்லுவது ஒன்றுண்டு, உன்னிடத்துல நான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும், ஒரு விண்ணப்பம் செய்ய வேண்டும், ஒரு பிரார்த்தனை வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார். ஏன் இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே கேட்கலையான்னா பல விஷயங்களை பிரார்த்தனை செய்திருக்கிறார். இப்ப கடைசியாக ராமானுஜரிடத்தில் சாற்று செய்யும் பொழுது, பிரபந்தத்தை முடிக்கும் பொழுது ஒரு பிரார்த்தனை வைக்கிறார். சொல்லுவது ஒன்று உண்டு. இதுவரைக்கும் பல விஷயம் கண்ணன் பகவத்கீதை உபதேசம் பண்ணாரோ இல்லையோ, 2வது அத்தியாயத்திலிருந்தே கண்ணனுடைய உபதேசம் தான். நத்வேவாகம் ஜாதுநாசம் நத்வன்னேமே ஜனாதிபாக நச்சைவன பவிஷ்யாமஹா சர்வே வயம் அதப்பரம். 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்திலிருந்து கண்ணனுடைய உபன்யாசம், அவனுடைய உபதேசம் தொடங்கியது. 2, 3, 4, 5, 10, 15, 18வது அத்தியாயம் 64வது ஸ்லோகம் வந்தது. வந்த இடத்தில் பகவான் மறுபடியும் சொல்லுகிறார், ஸ்ருணுமே பரமம் வச்சஹா. மறுபடியும் அர்ஜுனா உனக்கு உபதேசிக்கிறேன், சர்வ குஹ்யதமம் பூயஹா ஸ்ருணுமே பரமம் வச்சஹா இஷ்டோசிமே திருடமிதி ததோ வக்ஷ்யாமி தேஹிதம். அர்ஜுனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கொள்னு கண்ணன் திரும்ப சொல்றார். இத்தனை நாள் அவர் தானே பேசிக்கொண்டு வந்தார், இப்ப மட்டும் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லுகிறேன் கேள் அப்படின்னு எதுக்கு சொல்றார்னால், அவர் இத்தனை நாள் சொல்லியிருந்தாலும் கடைசியாக சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறார்னு பொருள். அதை போல இதுவரை பல பிரார்த்தனைகளை வைத்திருந்தாலும் ஆச்சாரியனார் ராமானுஜரிடத்தில் கடைசியா ஒரு பிரார்த்தனை வைக்கிறார். அதனால சொல்லுவது ஒன்று உண்டு, ஒரு பிரார்த்தனை எனக்கு இருக்கிறது என்று தெரிவித்தார். என்ன வேணும்னு ராமானுஜர் கேட்க அதுக்கு சொல்றார், என்புத்த நோய் உடல் தோறும் பிறந்திறந்து எண்ணறிய துன்புற்று வீயினும். எனக்கு எப்பேற்பட்ட மோசமான நிலை, துர்தசை வேண்டுமானாலும் ஏற்படட்டும். இது துர்தசைனா அதை விளக்குகிறார். என்புற்ற நோய், நோய் நோய் என்பது இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள், தாபத்திரயம், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம்னு சொல்லுவார்கள். நம் செயல்களால் நமக்கு வரும் துன்பங்கள் ஆத்தியாத்மிகம், மற்ற ஜீவராசிகளால் வரும் துன்பங்கள் ஆதி பௌத்திகம், தெய்வத்தால் வரும் துன்பங்கள் ஆதி தெய்வீகம். இப்படி 3 விதமான நோய்கள், துன்பங்களை நாம் அனுபவிக்கிறோம் இல்லையோ. இந்த நோய்கள் எல்லாம் மேலோட்டமா நம்மை பாதிக்கக்கூடிய நோய்கள் அல்ல, என்புற்ற நோய். என்புனா உள்ள இருக்கிற எலும்புன்னு சொல்றமே, அதுதான் என்புன்னு தெரிவிப்பார்கள். என்பு உற்ற நோய். ஒரு நோய் எப்பவுமே அது எலும்பு வரைக்கும் பரவி விட்டதுன்னு சொன்னால் அப்புறம் அவரை காப்பாற்ற முடியாது, பிழைக்க மாட்டார், ரொம்ப முத்தி விட்டது, அந்த வியக்தியே அழித்து விட போகிறது, மரணம் தான் ஏற்பட போகிறது என்று சொல்லுவார்கள் அல்லவா. மேலோட்டமா ஏதோ ஒரு நோய் இருந்ததுன்னா அதை சிகிச்சை பண்ணிடலாம், எடுத்துடலாம். அது எலும்பு வரைக்கும் பரவி விட்டது, உள்ளூர பரவி விட்டதுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை போல இந்த சம்சார துன்பம் என்பது ஆத்மாவை என்னமோ மேலோட்டமாக பாதிக்கவில்லை, என்புற்ற நோய், என்பு எலும்பு வரைக்கும் போய் பாதிக்கும் அளவுக்கு ஆத்மாவையே நாசம் செய்யக்கூடிய நோய். இந்த துக்கத்திலே ஆழ்ந்து ஆழ்ந்து பரமாத்மாவை பற்றின சிந்தை இல்லை, நான் யார் என்றும் புரிந்து கொள்ள முடியவில்லை, எப்படி வெளியே வருவதென்று தெரியாமல் மாறி மாறி பல பிறப்புகளும் பிறந்து கொண்டிருக்கிறோமோ இல்லையோ. அதனாலே என்புற்ற நோய், உள்ளூர போய் ஆழமாக அஸ்திகதம், எலும்பு வரை போய் பாதித்து நம்மையே அழிக்கக்கூடிய நோய் இந்த சம்சாரம் கொடுக்கக்கூடிய துன்பங்கள் என்பது. என்புற்ற நோய் உடல் தோறும். இந்த உடல் என்பது என்ன தெரியுமா, நோய்களின் மூட்டைன்னு தெரிவிக்கிறார். அதாவது நோயெல்லாம் பெய்ததோர் ஆக்கைன்னு ஆழ்வாருடைய பாசுரம். இந்த உடம்புங்கிறது எலும்பு தோல் சதையெல்லாம் வச்சு பண்ணலையாம், முட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி இதையெல்லாம் சேர்த்தே தான் பண்ணிருக்காராம். என்னென்ன நோய்கள் வர முடியுமோ இந்த நோயெல்லாம் பெய்ததோர் ஆக்கை, இதெல்லாத்தையும் சேர்த்துத்தான் உடம்புன்னு உடல் என்று செய்து கொடுத்திருக்கிறார்கள். அப்ப என்புற்ற நோய் உடல், பலவிதமான நோய்களை கொண்டது இந்த உடல். இது 1, 2 எடுக்கிறேன். நோய் உடல் தோறும் பிறந்திறந்து, மனுஷன் தேவன், நாய் பூனை, தேவன் மனுஷன், எத்தனை விதம் தாவரங்களா பிறக்கிறோம், விலங்குகளா பிறக்கிறோம், மனிதர்களா பிறக்கிறோம், யக்ஷன், கந்தர்வன், கிண்ணன், தேவன், அசுரன், ராட்சசன், என்னென்ன விதம் உண்டோ எல்லாமாவும் பிறக்கிறோம் இல்லையோ. அதைத்தான் என்புத்த நோய் உடல் தோறும் பிறந்து இறந்து. பிறக்கிறோம் இறக்கிறோம், ஏன் சாமி நடுவுல பண்றதெல்லாம் சொல்லலையே என்னால், சொல்லும்படிக்கு ஒன்றும் பண்ணலன்னு அர்த்தம். நாம் இந்த உலகத்தில் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கோம், இந்த பிறவியில வேணா வச்சு ஆச்சாரிய சம்பந்தம் அவர் கடாட்சத்தால சரணாகதி செய்திருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளலாம். இதற்கு முன்னால் இருந்த பிறவிகள் அனைத்திலும் சாமி என்ன பண்ணிருந்தால் பிறந்து இறந்து, நடுவுல சொல்லிக் கொள்ளும்படிக்கு ஒண்ணுமே பண்ணல, பகவானை நோக்கி ஒரு காலடி எடுத்து வைக்கவில்லை, ஞானத்தை சற்றும் சம்பாதிக்கவில்லை, வைராக்கியம் கேட்கவே வேண்டாம். அப்ப இத்தனை நாளா நான் பண்ணது பிறந்து இறந்து.
நடுவுல பண்ணது பண்ணாததற்கு சமம். அப்ப எண்புத்த நோய் உடல்தோறும் பிறந்து இறந்து எண்ணறிய துன்புற்று வீயனும். எண்ணறிய ஒருத்தர் ஒரு காரியம் பண்ண ஆரம்பிச்சா, இந்த நட்சத்திரங்களை எல்லாம் எண்ண முடியாதுன்னு சொல்லுவாளோ இல்லையோ, அது கூட பண்ணிடலாம் போல் இருக்கு. ஆனா நான் உலகத்தில் எத்தனை துன்பப்படுகிறேன்னு எண்ண ஆரம்பிச்சா 1 2 3 4 எண்ணிண்டே இருக்கலாம், எண்ணிண்டே இருக்கலாம், எண்ணிண்டே இருக்கலாம். ஆயுஷே போராது, அத்தனை துன்பங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எண்ணறிய துன்புற்று வீயினும். அதுல எவ்வளவு ஆட்பட்டு எவ்வளவு துன்பப்பட்ட அழிந்தே போனாலும், இது மோசமா சொல்லிட்டே வந்துட்டாரோ இல்லையோ, எத்தனை பிறவிகளில் மாறி மாறி துன்பங்களை அனுபவித்து அழிந்தே போனாலும் எனக்கு ஒரே ஒரு அனுகிரகம் மட்டும் நீ செய்ய வேண்டும். உன்னிடத்தில் தெரியுமா பிரார்த்திக்கிறேன், என்னும் எவ்விடத்தும் உன் தொண்டர்கட்கே அன்புத்திருக்கும்படி என்னை ஆக்கி அங்காட்படுத்தே. இதுதான் பிரார்த்தனை. பாசுரத்தை கொஞ்சம் மாத்தி வச்சுக்கணும். இன்புத்த சீலத்து ராமானுஷ, இது விழி, ராமானுஷரை அழைப்பது. அப்புறம் என்னும் எவ்விடத்தும் என்புத்த நோய்னு இருக்கும் இல்லையோ, அந்த என்னும் எவ்விடத்தும்ங்கிறத அங்க அன்வயிக்க கூடாது. மேலே சொல்லுவது ஒன்றுண்டுன்னு இருக்கும் இல்லையோ, அதை முன்னாடி கொண்டுக்கணும். இன்புத்த சீலத்தை ராமானுஷ சொல்லுவது ஒன்றுண்டு. என்னதுனால், என்புற்ற நோய் உடல்தோறும் பிறந்திறந்து எண்ணறிய துன்புற்று வீயினும் என்னும் எவ்விடத்தும் உன் தொண்டர்கட்கே அன்புத்திருக்கும்படி என்னை ஆக்கி அங்காட்படுத்தே என்று அன்வயம் செய்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன மோசமான பிறவி, எத்தனை துன்பமானாலும் ஏற்படட்டும், என்றும் எல்லா காலத்திலும் எவ்விடத்தும், நான் எந்த உலகத்தில் எந்த பாதாளத்தில் பிறந்தாலும், பூமியில பிறந்தாலும், சத்தியலோகத்தில் பிறந்தாலும், எந்த உலகத்தில் எந்த பிறவியில் எந்த நிலையில் இருந்தாலும் உன் தொண்டர்கட்கே அன்புற்று இருக்கும்படி, எனக்கு பகவானிடத்துல பக்தி கொடுன்னு அவர் பிரார்த்திக்கல, எனக்கு உன்னிடத்துல பக்தி கொடுன்னு பிரார்த்திக்கவில்லை, உன்னுடைய அடியார்களிடத்தில் மாறாத பக்தியை கொடுத்து விடு. ஏன்னா பகவானிடத்துல பக்தியை கொடுன்னு கேட்டால் அது நழுவினா திரும்ப சம்சாரத்துல விழுந்துருவோம். ஆச்சாரியனிடத்துல பக்தி கொடுங்கிறது 2வது நிலை, அதுல கூட நழுவதற்கு வாய்ப்புண்டு. ஆச்சாரியனுடைய பக்தர்கள் தொண்டர்கள் யாரோ ராமானுஜ தாசர்களுக்கு ஆட்பட்டு விட்டோம் என்றால் அதுக்கு மேல சரிக்கு கீழே விழுவதற்கான வாய்ப்பே கிடையாது. கெட்டியா மேல்படியில ஏறி அமர்ந்து விட்டோம், மாடியிலே அமர்ந்து விட்டோம் என்று பொருள். அதனால உன் தொண்டர்கட்கே அன்புற்றிருக்கும்படி, தொண்டர்கட்கேன்னு சொன்னால் வேற யாருக்கும் நான் தொண்டனா பக்தனா இருக்கக்கூடாது, உன்னுடைய தொண்டர்களுக்கு மட்டும்தான். ஆழ்வார்கள் எல்லாம் பிரார்த்திக்கும் போது தனக்கே யாக எனை கொள்ளுமீதே உனக்கே நாம் ஆட்செய்வோம் எல்லாம் சொல்றது பகவானுக்காகவே இருக்கணும்னு சொன்னார்கள். திருவரங்கத்தமுதனார் பார்த்தார், பகவானுக்காகவே எல்லாம் வேண்டாம், ஆச்சாரியனுக்காகவே கூட வேண்டாம், ஆச்சாரியனுடைய பக்தர்கள் தொண்டர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்காகவே நான் இருக்க வேண்டும். உன் தொண்டர்கட்கே அன்புற்று இருக்கும்படி என்னை ஆக்கி அங்காட்படுத்து. நான் இப்ப அப்படி இல்லை, அப்படிப்பட்ட தொண்டடிப்பொடியாழ்வார் எல்லாரும் பிரார்த்திக்கிறார்களோ இல்லையோ, கடைசியில இந்த தொண்டரடிப்பொடியை அழியன்னருளி உன் அடியார்க்கு ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே. திருப்பள்ளி எழுச்சி கடைசியில தொண்டடிப்பொடியாழ்வார் பிரார்த்திச்சது அதுதான், உன் அடியார்க்கு என்னை ஆட்படுத்தி விடுன்னு அவர் பிரார்த்தித்தார். அப்ப பகவானுடைய அடியவர்களுக்கு ஆட்படணும்னு ஆழ்வார் பிரார்த்தனை. திருவரங்கத்தமுதனார் பிரார்த்திக்கிறது என்ன, பகவானுடைய அடியார் தான் ராமானுஷர், அவருடைய அடியவர்களுக்கு என்ன ஆட்படுத்தி விடு. அப்படி இருந்தா தவறாக போவதற்கு வாய்ப்பே கிடையாது. அவர்கள் பார்த்து என்னை அழைத்து கொண்டு போய்விடுவார்கள். எந்த அளவுக்கு பக்தி இருக்கணும், உன் தொண்டர்கட்கே அன்புற்றிருக்கும்படி. அவரிடத்துல அன்பு இருக்கணும்னா எவ்வளவு அன்பு இருக்கணும்னால், சுவாமி வேதாந்த தேசிகன் யதிராஜ சப்தத்தின்னு ஒரு ஸ்தோத்திரம் பாடி இருக்கிறார். அதுல ஒரு ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார், அதிகம்ய சம்யத அனகாஹா சுமேதசா யதி சக்கரவர்த்தி பதபத்ம பத்தனம் ஹரிபக்த தாஸ்ய ரசிகா பரஸ்பரம் கிரய விக்கிரயார்க தசையா சமிந்ததே. ராமானுஜுடைய சிஷ்யர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்னால், அதிகம்ய சம்யக் அனகாஹா சுமேதசா, சம்யக் அனகாக ஒரு துளியும் குற்றமற்றவர்கள், நல்ல பெருமைகள் ஞானம் முதலானவற்றை உடையவர்கள். யதி பதியான சுவாமி ராமானுஷர் யதிகள் சன்னியாசிகளுக்கெல்லாம் சக்கரவர்த்தி. அவருடைய திருவடிகள் என்கிற ஒரு பட்டணம், அவர் திருவடி என்பது ஒரு நகரமா, அந்த நகரத்தை வந்து அடைந்த பக்தர்கள் எல்லாம் ஹரி பக்த தாஸ்ய ரசிகாக, ஹரியினுடைய பக்தர்கள் யாரோ அந்த பக்தர்களுக்கு தாசனாக இருப்பதில் ரொம்ப ஆசை கொண்டவர்களாக, கிரய விக்கிரயார்க தசையா சமிந்ததே, வித்து வாங்கும் நிலையை அடைகிறார்கள்னு சொல்றார். அதாவது ராமானுஜருடைய சிஷ்யர்கள் பக்தர்கள் இருந்தா இந்த பக்தன் அந்த பக்தனை விலைக்கு வித்துடலாமா, அந்த பக்தன் இந்த பக்தனை விலைக்கு வாங்கிடலாமா. ஒரு பொருளை விலைக்கு விற்கணும் விலைக்கு வாங்கணும், அது நமக்கு அதீனமாக நாம சொல்படி கட்டுப்பட்டு முற்றிலும் இருக்கணும் இல்லையோ. ஒரு அச்சேதன பொருள், அடைய இடத்துல ஒரு போன் இருக்குன்னா அதை வித்துட்டேன்னு சொல்லலாம்,
ஒரு ஆளையா வித்துட்டேன்னு சொல்ல முடியும், இப்படி சொல்ல முடியாது. ஆனா அந்த அளவுக்கு பாரதந்திரியம். ஒரு அச்சேதன பொருள், அறிவற்ற பொருள் எவ்வளவு தூரம் பரதந்திரமாக நாம் விற்றாலும் அதை ஏற்றுக்கொண்டிருக்குமோ, அதை போல ராமானுஜருடைய தாசன் என்னை விற்கவும் முடிய வேண்டும், என்னை வாங்கவும் முடிய வேண்டும், அப்படிப்பட்ட தாசனாக நான் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அந்த அர்த்தத்தை இங்கு திருவரங்கத்தமுதனார் கோடி காட்டுகிறார். அப்ப ஆக்கி உன் தொண்டர்கட்கே அன்புற்று இருக்கும்படி, அவரிடத்துல மாறாத பக்தி இருக்கும்படி என்னை ஆக்கி, என்னை அப்படி பக்தனாக ஆக்கிவிட்டு அங்கு ஆட்படுத்தே. பக்தி மட்டும் இருந்தா போராது, பக்தியின் வெளிப்பாடா கைங்கரியம் பண்ணணுமே. என்னை எல்லா விதமான கைங்கரியங்களையும் நான் அவர்களுக்கு செய்யும்படி அனுகிரகிக்க வேண்டும். அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதச்சதே. ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும். நாம் ஆழ்வார் பகவான் இடத்துல பிரார்த்தித்தார், லக்ஷ்மணன் ராமன் இடத்துல பிரார்த்தித்தார், இவர் ராமானுஜ இடத்துல பிரார்த்திக்கிறார். உமக்கு கைங்கரியம் பண்ண வேண்டாம், உம்முடைய தொண்டர்களிடத்துல பக்தி வேணும், அவர்களுக்கு ஆட்பட வேண்டும், அவர்களுக்கு நான் கைங்கரியம் எப்போதும் என்னும் எவ்விடத்தும் எங்க இருந்தாலும் எந்த நிலையில் எந்த காலத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு கைங்கரியம் செய்யும்படி என்னை ஆட்படுத்த வேண்டும். இது ஒண்ணுதான் நான் உம்மிடத்தில் வைக்கும் பிரார்த்தனை என்று 107வது பாசுரத்தாலே பிரார்த்தித்தார். அடுத்து கடைசி 108வது பாசுரத்தில் ஆச்சாரியன் இவ்வளவு தூரம் தானாக நம்மை தேடி வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார். அவரிடத்துல என்ன வேண்டும் என்றும் பிரார்த்தித்து விட்டோம். இனி அவருக்கு எதை பிடிக்குமோ அதை செய்ய வேண்டும் அல்லவா? ஆச்சாரியனுக்கு என்ன பிடிக்கும்? ஒரு சிஷ்யனிடத்தில் ஆச்சாரியன் எதை எதிர்பார்ப்பார்? பணங்காசு எதிர்பார்ப்பாரா? கூடவே கூடாது. என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படலாமா? அதையும் ஆசைப்படக்கூடாது. இவனை திருத்தினேன்னு அவர் ஆனந்தப்படலாமா? அதுவும் படக்கூடாது. ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணி நல்வழிப்படுத்தினால், இந்த சிஷ்யனை நான் தான் பக்தனாக ஆக்கினேன், இதன் மூலம் பகவானுக்கு நான் செய்த தொண்டு இதுவாக இருக்கட்டும் அப்படின்னு கூட நினைக்கூடாதான். அப்ப என்ன நினைக்கணும்னால், இந்த சிஷ்யன் பகவானுக்கு பல்லாண்டு பாடணும். ஆச்சாரியன் சிஷ்யனை திருத்துவதற்கு ஒரே பிரயோஜனம், மங்களாசாசனம் செய்யும்படி அவன் ஆகுவது. அவன் மங்களாசாசனம் பண்ணி பல்லாண்டு பாடுவதுதான் திருத்தினதற்கான பயன்னு தெரிவிக்கிறார்கள் பெரியோர்கள். அதன்படிக்கு திருவரங்கத்தமுதனார் பிரார்த்திக்கிறார். நானும் ராமானுஜரால் அருள் பெற்றவன், அவர் என்னை விஷயீகரித்து விட்டார். அந்த பெருமையாலே அந்த அருளை கொண்டு நானும் பகவானுக்கும் பிராட்டிக்கும் மங்களாசாசனம் செய்ய வேண்டும் என்று பாடி பிரார்த்தித்து கடைசி பாசுரத்தை தலை கட்டுகிறார். 108வது பாசுரம். அங்கையல் பாய் வயல் தென்னரங்கன் அணியாகமன்னும் பங்கயமாமலர் பாவையை போத்துதும் பத்தியெல்லாம் தங்கியதென்ன தழைத்து நெஞ்சேனம் தலைமிசையே பொங்கிய கீர்த்தி ராமானுஜன் அடிப்பூ மன்னவே என்று தெரிவிக்கிறார். நெஞ்சத்தை பார்த்து பேசுகிறார். பிரபந்தம் தொடங்கியதும் நெஞ்சத்தை பார்த்து பேச்சோடு. முதல்ல ஆரம்பிச்சது என்ன? பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவை ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. நெஞ்சேவா, ராமானுஜனுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லுவோம் என்று நெஞ்சை துணையாக கூட்டிக் கொண்டுதான் இந்த பிரபந்தத்திலே தொடங்கினார். நன்னா நெஞ்சு ஒத்துழைத்திருக்கிறது. 108 பாசுரம் அவருடைய நாமங்களை சொல்லி, பெருமைகளை சொல்லி, அவருடைய பக்தியை வெளிப்படுத்தி எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அப்ப எடுத்த காரியத்தை சாதித்து முடிச்சாச்சு இல்லையோ? அப்போ 2 பேர் சேர்ந்து ஒரு செயலை செய்தால் அந்த செயல் முடிந்த பிறகு நன்னா பண்ணி முடிச்சிட்டோம், நீயும் நானும் இந்த செயலை முடித்து விட்டோம் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ள வேண்டும் இல்லையோ? அதை போல மறுபடியும் கடைசி பாசுரத்தில் நெஞ்சை பார்த்து நாம் இனி இந்த பாக்கியத்தாலே இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று திருவரங்கத்தமுதனார் தெரிவிக்கிறார். இந்த பாசுரத்துக்கு முதல் பாசுரத்துக்கு நிறைய இடங்கள்ல தொடர்பு உண்டு. மேல சொல்லும் போது விண்ணப்பிக்கிறேன், இந்த பாசுரத்திலும் முதலிருந்து படிக்க ஆரம்பிக்க கூடாது. அங்கையல் பாய் வயல் தென்னரங்கன் அணியாகமன்னும் பங்கயமாவலர் பாவையை போத்துதும். இது அப்புறம் என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த பெருமானையும் பிராட்டியும் போற்றுவதற்கு நான் எப்படி தயாரானேன், போற்றும் நிலையை, மங்களாசாசனம் செய்யும் நிலையை நான் எப்படி அடைந்தேன் என்றால் அதை பின்பகுதியால சொல்லுகிறார். பத்தியெல்லாம் தங்கியதென்ன தழைத்து நெஞ்சே நம் தலைமிசையே பொங்கிய கீர்த்தி ராமானுஜன் அடிப்பூ மன்னவே. பாட்டை மாத்தி வச்சுக்கணும். நெஞ்சே ராமானுஜருடைய அடிப்பு, அவருடைய திருவடிகள் இருக்கிற புஷ்பத்தை நம்முடைய தலையால தாங்கினோம் இல்லையோ? நம் தலை மிசையே ராமானுஜன் அடிப்பு மன்னவே. ராமானுஜருடைய திருவடியில் இருந்த புஷ்பமானது, திருவடியே புஷ்பம், திருவடியில் இருந்த புஷ்பம் கூட அல்ல, திருவடிகள் என்கிற புஷ்பம் நம்முடைய தலை மிசையே இருக்கிறதோ இல்லையோ? அந்த நம் தலையில எப்ப ராமானுஜர் திருவடி பட்டதோ அதனால் மாறி திருந்தி நாம் இப்ப என்ன பண்ண போறோம்? போற்றுதும், பகவானையும் பிராட்டியும் மங்களாசாசனம் செய்ய போகிறோம் என்று பாசுரத்தை மாத்தி வச்சுக்கணும்.
மூணாவது வரி நாலாவது வரியை முதல்ல பார்த்துக்கணும். அர்த்தத்துக்கு பாசுரத்தில் இப்படித்தான் இருக்கும். அர்த்தம் பார்க்கும்போது மூணாவது வரியும் நாலாவது வரியும் ராமானுஜர் எனக்கு என்ன செய்தார்னு சொல்றது, அவர் என்னை ஏற்றுக்கொண்டதை சொல்லுகிறது. முதல் வரியும் இரண்டாவது வரியும் அதற்கு விளைவாக நான் என்ன செய்ய போகிறேன், பகவானுக்கு மங்களாசாசனம் செய்ய போகிறேன் என்று முதல் 2 வரிகளால தெரிவிக்கிறார். அப்ப நாம மூணாவது வரியிலிருந்து ஆரம்பிப்போம். பத்தியெல்லாம் தங்கியது என்ன தழைத்து நெஞ்சே, தன்னுடைய நெஞ்சத்தை ரொம்ப கொண்டாடுகிறார் திருவரங்க தமுதனார். நெஞ்சே பத்தி எல்லாம் தங்கியது என்ன தழைத்து, தழைப்பதுன்னா வளர்வது, சமிருத்தமா இருப்பதோ இல்லையோ, தன்னுடைய நெஞ்சு ரொம்ப வளர்ந்து இருக்கிறதாம். எதனாலே? பத்தி எல்லாம் தங்கியது. உலகத்துல என்னென்ன விதமான பக்தி இருக்க முடியுமோ அந்த பக்தி அனைத்தும் என்னுடைய நெஞ்சத்துல தங்கி இருக்கிறதோ இல்லையோ, அதனால் இந்த நெஞ்சு ரொம்ப உயர்ந்ததா படுத்தான். பக்திக்கு பல விதங்கள்: சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இது போல 9 விதமான பக்தி, 8 விதமான பக்தி என்றெல்லாம் புராணங்களிலே சொல்லப்படுகிறது. எத்தனை விதமானால் இருக்கட்டும், பக்தி எல்லாம் தங்கியது என்ன தழைத்து, என்னுடைய நெஞ்ச ரொம்ப வளர்ந்திருக்கிறது. ஏன்னா என்னென்ன விதமான பக்தி இருக்க முடியுமோ அந்த பக்தி அனைத்தும் ராமானுஜர் விஷயத்தில் என் நெஞ்சத்தில் பிறந்து விட்டதோ இல்லையோ. கிழியே சொல்லியிருக்கார், போந்தது என் நெஞ்சென்னும் பொன்வண்டு உனது அடிப்போதில் ஒன்றீராம் தெளிதேன் உண்டு அமர்ந்திட வேண்டி. ராமானுஜரே, உம்முடைய திருவடிகள்ங்கிற புஷ்பத்துல தேன பருகணும், அது மட்டும்தான் என்னுடைய நெஞ்சம் என்னும் வண்டுக்கு இருக்கும் ஆசை என்று தெரிவிக்கிறார். அப்ப வண்டுக்கு புஷ்பமாக கண்ணில் படுவது உலகப் பொருட்களே அல்ல, ராமானுஜருடைய திருவடிகள் மட்டும்தான். அதனால் அந்த பக்தி இருக்கோ இல்லையோ, பத்தி எல்லாம் தங்கியது என்ன தழைத்து நெஞ்சே என்று நெஞ்சுக்கு இதெல்லாம் அடைமொழி. எல்லா விதமான பக்தியும் தங்க பெற்ற என்னுடைய நெஞ்சே, நம் தலைமிசையே பொங்கிய கீர்த்தி ராமானுஜன் அடிப்பு மன்னவே. நம்முடைய தலைமிசை 2 பேரையும் சேர்த்துட்டார். என் தலையில மட்டும் வைக்கல, உன் தலையில மட்டும் வைக்கல, நம்முடைய தலைமிசை, தலைக்கு மேலே பொங்கிய கீர்த்தி ராமானுஜன். அவருடைய புகழ் சாதாரணமானதல்ல. இந்த உலகம் என்ன, வைகுந்தம் என்ன, 7 14 லோகங்களிலும் பரந்த கீர்த்தியை உடையவர். அப்படிப்பட்ட பொங்கிய கீர்த்தி, ஏ இந்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன்னு தனி என்ன சொல்ற இல்லையோ, ஏ இந்த பெரும் கீர்த்தி, பகவானை விட உயர்ந்த கீர்த்தி புகழ் ராமானுஜருக்கு இருக்கிறது. அப்படி பொங்கிய கீர்த்தி ராமானுஜன் அடிப்பூ மன்னவே. அடிப்பூ, அடிப்பூனா அடியில் இருக்கும் பூன்னு அர்த்தம் கிடையாது, அடியாகிற பூ என்று வைத்துக் கொள்ள வேண்டும். இதே போல முதல் பாசுரத்தை பாருங்க. முதல்ல என்ன இருக்கு? சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ. நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களின் இருக்கா, அங்க சரணாரவிந்தம்னு பிரயோகம். சரணம் என்கிற அரவிந்தம், திருவடி என்கிற தாமரையின் அங்க பிரயோகம். இங்க அடிப்பு, அடியாகிற பூ. சரணாரவிந்தம் முதல் பாட்டு, அடிப்பூ கடைசி பாட்டு. அப்படியே 2 ஒத்து வருதா? முதல் பாசுரத்திலும் அவனுடைய சரணாரவிந்தத்தை மன்னி வாழ வேண்டும், இங்கும் அவன் சரணாரவிந்தம் நம் தலைமிசையே, நம்முடைய தலையிலே அவர் வைத்து விட்டார் மன்னவே. அந்த திருவடி வைத்துவிட்டு எடுக்கவில்லை, இங்கேயே பிரதிஷ்டிதமாக நிலையாக இருக்கும்படிக்கு யாவது ஆத்மபாவி, இந்த ஆத்மா இருக்கும் வரை அந்த திருவடி நம் தலையிலிருந்து விலகாது. அப்படியா சாமி, வைகுந்தத்துக்கு போனா பகவானுக்குத்தானே கைங்கரியம் பண்ணணும், ஆச்சாரியனை விட்டு விடுவோம் அல்லவான்னா? ஆளவந்தா தெரிவித்தார், அத்திர பரத்திர சாப்பி நித்தியம் எதீய சரணோ சரணம் மதியம். இந்த உலகத்தில் ஆச்சாரியனை பற்றி கொண்டு வைகுந்தத்துக்கு போய் அவரை விட்டுவிட்டு பகவானை பிடிப்பது மரபே அல்ல. இங்கேயும் ஆச்சாரியன்தான் தெய்வம், வைகுந்தத்துக்கு போயும் ஆச்சாரியன்தான் தெய்வம். அப்ப பகவான் ஆச்சாரியன் சொன்னதுனால கைங்கரியம் பண்ண போறேன் அவருக்கு, இவ்வளவுதான் தெரிவிக்கிறார்கள் பெரியோர்கள். அப்ப ராமானுஜன் அடிப்பும் மன்னவே, அவருடைய திருவடிகள் என்கிற தாமரை நம் தலைமிசையே, நம்முடைய தலையில் மன்னி இருக்கிறதல்லவா? அப்படி மன்னியதனால் என்ன பேரு கிடைத்திருக்கிறது, நாம் என்ன செய்ய போகிறோம், அத முதல் 2 வரிகளால தெரிவிக்கிறார். அங்கையல் பாய் வயல் தென்னரங்கன் அணியாகமன்னும் பங்கைய மாமலர் பாவையை போற்றுதும். நாம செய்ய போவது என்ன? அம் கயல் பாய் வயல் தென்னரங்கன். அம் அழகான, கயல் மீன்கள் எல்லாம், பாய் துள்ளக்கூடிய, வயல் வயல்களை உடைய, தென்னரங்கன் அரங்கம் ஸ்ரீரங்கம் என்கிற திவ்யதேசத்துக்கு நாதனான பெருமான். அங்கையல் பாய் வயல் தென்னரங்கன் என்று பாடுகிறார். அரங்கன்னு பகவான் ஆசைப்பட்டு வர்றாரோ இல்லையோ. அரங்கம் ஸ்ரீரங்கம்னு ஏன் பேருனால், க்ஷீராப்தேகே மண்டலாத் பானோஹோ யோகினாம் ஹிருதயாதபி ரதிம்கத சதா எத்திர தத்ரங்கம் முனையோ விதுகுன்னு தெரிவிப்பார்கள். க்ஷீராப்தி, வைகுந்தம், சூரிய மண்டலம் இதெல்லாம் கூட அவருக்கு ஆசைக்கு இலக்கு கிடையாதான். பகவானுக்கு பிடிச்சு இருப்பது இந்த 2 காவேரிகளுக்கு நடுவில் இருக்கிற தேசம்தானா.
வண்டினம் உரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்ஹோன் அமரும் சோலை. குயில் இருக்கு, மயில் இருக்கு, வண்டு இருக்கு, சோலை இருக்கு. இதை பார்த்த உடனே பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இங்கேயே இருக்கேன்னு அவரும் வந்து சேர்ந்து விட்டார். அதனால தென்னரங்கன், திருவரங்கநாதனான பகவான், கயல் பாய் வயல் தென்னரங்கன், அணி ஆகம், அவருடைய அழகான ஆபரணங்களோடு கூடின திருமார்பு இருக்கிறதே, அந்த திருமார்பு தான் பிராட்டி வசிக்கக்கூடிய இடம். சுவாமி பராசர பட்டர் அந்த பெருமானுடைய மார்பை வர்ணிக்கிறார். மலயஜ சசிலிப்தம் மாலதி தாமதல்பம் சுமணிசர விதானம் கௌஸ்துப ஸ்வஸ்தி தீபம் தனுஜ விஷ விஷாணோலேக்க சித்திரம் ச லக்ஷ்மி லலித கிரகம் உபாசே ரங்க சர்வம் சகோரஹா. ரங்க சர்வம் சகா, ரங்கராஜன் அரசன் இருக்கிறாரே, அவருடைய உரகா, அவருடைய திருமார்பானது லக்ஷ்மி லலித கிரகம், லக்ஷ்மியான பெரிய பிராட்டியார் ஆனந்தமாக வசிக்கக்கூடிய இடம் அவருடைய அந்தப்புறம் இந்த திருமார்புன்னு தெரிவிக்கிறார். அப்ப பிராட்டி வாசம் செய்யும் இடம்னா அலங்காரம் பண்ண வேண்டாமா? முதல்ல என்ன, சந்தனம் பூசினாரோ இல்லையோ, பகவான் திருமார்புல சந்தனம் பூசின்னு இருக்கார். மலயஜ சசி லிப்தம், அழகா சந்தனம் பூசி குழுகுழுன்னு வச்சுக்கணும் இல்லையோ, அந்தப்புறத்தை வேத்து கொட்டுற மாதிரி எங்கேயானு சூடா வச்சுக்கலாமா? சசி லிப்தம், சந்தனத்தை பூசி நல்லா குளிர்ச்சியாக்கின்றார். மாலதி தாம தல்பம், பிராட்டி நடக்கும் போது கால் திருவடிகள் எல்லாம் மெத்து மெத்துன்னு தெரியான வைக்கணும் இல்லையோ, குத்தக்கூடாது எதுவுமே. அதனால பகவான் புஷ்ப மாலைகள் எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறாரே, அது எதுக்குன்னா பிராட்டி கால் வச்சு மெத்து மெத்து நடக்கிறதுக்காக புஷ்ப மாலைகள் எல்லாம் கீழே பூவை கொட்டி வச்சது போல இருக்குமா. சுமணிசர விதானம், பிராட்டி நடந்து போனா மேல வித்தானம் எல்லாம் மணி மாணிக்கம் வைடூரியம் எல்லாம் கட்ட வேண்டாமா? அதுக்குதான் முத்து மாலை எல்லாம் பெருமாள் அணிந்து கொண்டிருக்கிறாராம். சுமணிசர விதானம், நல்ல விளக்கு ஏற்றி வைக்கணுமே. பிராட்டினுடைய அந்தப்புறத்துக்கு ஒளிவிடக்கூடிய விளக்கு எதுன்னா கௌஸ்துப ஸ்வஸ்தி தீபம், கௌஸ்துபம் நீலநாயக கல்லுன்னு பகவான் அணிஞ்சிருக்காரே, அதுதான் விளக்கு. தனுஜ விஷ விஷாணோல்லேக சித்திரம், எல்லாம் சரி சுவாமி, கீழே புஷ்பம் பூரிச்சாச்சு, எல்லா இடத்தையும் தூவியாச்சு, மேல பந்தலுக்கு மூத்துக்கெல்லாம் கட்டியாச்சு, அந்தப்புறத்துக்கு விளக்கு வச்சாச்சு, சந்தனம் பூசியாச்சு, எல்லாம் இருக்கு. கோலம் போட வேண்டாமா? பிராட்டி அந்தப்புற வாசல்ல கோலம் போடணுமே, கோலம் போட்டு வச்சிருக்காராம் பெருமாள். நப்பின்னையை திருக்கல்யாணம் செய்து கொள்வதற்காக 7 எருதுகளோடு பகவான் சண்டை போட்டாரோ இல்லையோ, எவ்வளவு சாமர்த்தியமா சண்டை போட்டார்னால், அந்த எருதுகளோட சண்டை போட்டு அந்த கொம்பெல்லாம் குத்தி கீறுமோ இல்லையோ, கீறி முடிச்சு யுத்தம் முடிஞ்ச போது பார்த்தால் அழகா கோலம் போட்டது போல இருந்தா அவருடைய திருமார்புல. எவ்வளவு சாமர்த்தியமா இருக்கணும், எந்த பக்கத்துல எப்படி போய் குதிச்சா அந்த கொம்பு எப்படி கீறினா சேர்த்தா கோலம் போல வரும்னு திட்டம் போட்டு சண்டை போட்டாராம். அப்படிப்பட்ட சாமர்த்தியம். அப்ப தனுஜ விஷ விஷாண உல்லேக சித்திரம், அசுரத்தன்மை வாய்ந்த எருதுகளுடைய விஷாணம், கொம்புகள் கீறி கீறி ஏற்பட்ட கோலம் அந்த லலித கிரகமான பிராட்டியினுடைய அந்தப்புறத்துக்கு கோலமாக இருக்கிறது. அப்ப அதுதான் அவருடைய அணி ஆகம். அழகான திருமார்பு இருக்கே, அணியாக மன்னும் பங்கய மாமலர், அந்த ஆகம் அவருடைய திருமார்பை அகலகில்லேன் அகலகில்லேன்னு சொல்லிக்கொண்டு பிராட்டி மன்னி இருக்கிறாரோ இல்லையோ, அணி ஆகம் மன்னும் பங்கய மாமலர் பாவை. பங்கய மாமலர் பெரிய தாமரைப்பூ, அதிலே பிறந்தவளான பாவை மகாலட்சுமி தாயார். அவ எங்க இருக்கா? அணி ஆகம் மன்னும் பாவை, பகவானுடைய திருமார்பை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். அணிமாமர் பாவையை போற்றுதும், அந்த பிராட்டியை நாங்கள் போற்றுகிறோம். போற்றுவதுன்னா மங்களாசாசனம் செய்வது, பல்லாண்டு பாடுவது என்று பொருள். இங்கும் முதல் பாசுரத்தோடு நிறைய ஒற்றுமை இருக்கு. பூமன்னு மாது பொருந்திய மார்பன், இது முதல் பாசுரமா? பூமன்னு மாது, அங்க மாதுன்னு சொன்னதான் இங்க பாவைன்னு சொல்ற. பூ மண்ணுன்னு இருக்கா, அதைத்தான் இந்த இடத்தில் மண்ணு பங்கய மாமலர் பாவை, அங்க பூ மண்ணுன்னு சொன்னதை இங்க பங்கய மாமலர் என்று சேர்த்து விட்டார். பொருந்திய மார்பன் அங்க இருந்ததா, அத ஆகம் மண்ணும் பங்கய மாமலர் பாவை. அதுல அப்படி இருக்கு. பிராட்டியை மார்பிலுடைய பகவான் முதல் பாசுரம், பகவானுடைய மார்பில் இருக்கும் பிராட்டின்னு இந்த கடைசி பாசுரம். இப்படி முன்னும் பின்னுமாக தொடக்கத்திலும் பிராட்டினுடைய பிரஸ்தாவத்தோடு தொடக்கம், கடைசி பாசுரத்திலும் பிராட்டினுடைய பிரஸ்தாவத்தோடு முடிவு. அப்படி பாவையை போற்றுதும் தனியாவ பாட போறோம். பெருமானுடைய திருமார்பில் இருக்கும் மகாலட்சுமின்னு சொன்னால் பெருமானையும் பிராட்டியையும் சேர்த்துத்தான் பல்லாண்டு பாட வேண்டும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தென்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு நின் பலமார்பெனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு என்று 2 பேருக்கு சேர்த்து பெரியாழ்வார் பாடினாரா? அதை போல நாமும் ராமானுஷருடைய திருவடி என்கிற புஷ்பம் நம்முடைய தலையில் வைக்க பெற்றோமே, நம் தலைமிசையே மண்ணு இருக்கிறதோ இல்லையோ, அடிப்பூ மன்னவே
பாவையை போற்றுதும். பகவானையும் பிராட்டியும் பல்லாண்டு பாடி நாம் மகிழப் போகிறோம். அப்ப ஆச்சாரியன் நம்மை திருத்தினதற்கு பயன் என்ன? நாம் என்னவாக ஆக வேண்டும்? அவர்கிட்ட விசுவாசத்தோடு இருக்கணும். நம்முடைய பணத்தை எல்லாம் அவரிடத்துல சம்பாதிக்கணும். அவர் சொன்னபடி நடக்கணும். அவரை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். எல்லாம் சரிதான். ஆனா அவர் எதை ஆசைப்படுவார்? பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்ய வேண்டும். இந்த உலகத்திலும் பண்ணணும். அப்புறம் வைகுந்தத்துக்கு போனா எங்கும் பகவானை பல்லாண்டென்னு பவித்திரனை பரமேட்டியை சார்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டுசத்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்னு நவின்னுரைப்பார் நமோ நாராயணாவென்னு பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே. பெரியாழ்வார் ஆச்சரியமா சொன்னார். மற்ற எல்லா ஆழ்வார்களும் சொல்றது என்ன? நான் இந்த 10 பாட்டு பாடியிருக்கேன், இதை பாடினா உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், இதை பாடினா செல்வம் கிடைக்கும், இதை பாடினா நல்ல குடும்ப வாழ்க்கை கிடைக்கும், இதை பாடினா மோட்சம் கிடைக்கும், இதை பாடினா பாபம் விலகும். ஏதோ ஒன்று சொல்லணுமோ இல்லையோ? பெரியாழ்வார் தனியா சொன்னார். நாம் பாடின திருப்பல்லாண்ட நீங்கள் பாடினீர்கள் என்றால், இந்த உலகத்தில் பகவானுக்கு பாடினீர்கள் என்றால் அதுக்கு பயன் என்ன தெரியுமா? அந்த உலகத்தில் பகவானுக்கு பல்லாண்டு பாடலாம். இவ்வளவுதான் அவர் சொன்னது. இங்கேயும் பல்லாண்டு பாடணும், அங்க போயும் பல்லாண்டு பாடணும். இடம் மட்டும்தான் மாறப்போறது. அங்கு சூழ்ந்திருந்து ஏற்றுவர் பல்லாண்டே. பகவானை சுத்தி இருந்து கொண்டு விட்டு பிரியாமல் பல்லாண்டு பாடுவதுதான் கடைசி இலக்கு. வைகுந்தத்துக்கு போய் பண்ண வேண்டியது அதை இங்கிருந்து கொண்டே ராமானுஜர் திருவடி பலத்தாலே நாம் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய நெஞ்சை கூட்டிக் கொண்டு இத்தனை நாள் செய்த நெஞ்சு உதவியாக கூட இருந்திருக்கிறதோ இல்லையோ அதோடு சேர்த்து வாழ்த்து பாடி தெரிவிக்கிறார். இதுல ஒரே இடத்துல 2 அன்வயம். பத்தியெல்லாம் தங்கியதென்ன தழைத்து நெஞ்சே என்று எல்லா விதமான பக்திகளும் குடிகொண்ட நெஞ்சம் என்னுடையது என்று ஒரு நிர்வாகம் சொன்னாரோ இல்லையோ, இன்னொரு நிர்வாகம் இருக்கு. பொங்கிய கீர்த்தி ராமானுஜன் அடிப்பு. ராமானுஜருடைய திருவடி இருக்கே, அந்த திருவடிக்கு பத்தியெல்லாம் தங்கியதென்ன தழைத்த அடிப்பு என்று மற்றொரு அன்வயமும் தெரிவிக்கிறார்கள். அப்போ பக்தி எல்லாம் ராமானுஜருடைய திருவடியிலே மன்னி இருக்கிறதுன்னு பொருள் கிடைக்கிறது. அது என்ன? ராமானுஜர் திருவடியில எப்படி பக்தி மன்னும்னால், நம்முடைய பக்தி, நம்ம உள்ளத்தில் இருக்கிற பக்தி இங்கிருந்து ஒரு பெரிய நதியாட்டம் பரவி போய் ராமானுஜருடைய திருவடிகள்ல குளமாட்டம் தங்கி விடுமா. அதனால் இப்ப பக்தி எல்லாம் எங்க சேர்ந்திருக்கு? ராமானுஜர் திருவடி வாரத்துல பக்தி குளங்கட்டி கடலை போல இருக்கு. என்னுடைய உள்ளத்தில் இருந்த பக்தி அவர் திருவடிகளில் குளமாக தேங்கி இருக்கிறது. அப்ப பக்தியெல்லாம் தங்கியது என்ன தழைத்த ராமானுஜன் அடிப்பு என்று மற்றொரு அன்மையும் வைத்துக் கொள்ளலாம். நெஞ்சுக்கும் அடைமொழியாக கொள்ளலாம், ராமானுஜர் திருவடிகளுக்கும் அடைமொழியாக கொள்ளலாம். எப்படி கொண்டாலும் ராமானுஜருடைய திருவடி பெற்ற பலத்தாலே, அந்த அருளாலே, நிருகேதுக விஷயீகாரத்தாலே பெருமானுக்கும் பிராட்டிக்கும் பல்லாண்டு மங்களாசாசனம் செய்ய கடவோம் என்று சொல்லி ஆச்சாரியனுக்கு பிடித்த கைங்கரியம் எழுதுவோ அதை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பிரபந்தத்தை திருவரங்கத்தமுதனார் தலை கட்டுகிறார். 106வது பாசுரம். ராமானுஜர் எப்படி தானாக வந்து என்னை விஷயீகரித்து அனுகிரகித்தார் என்று தெரிவித்தார். 107வது பாசுரம். அப்பேற்பட்ட ராமானுஜரிடத்தில் ஒரு கடைசி பிரார்த்தனை. உன் தொண்டர்களிடத்தில் எப்போதும் அன்போடு கைங்கரியம் செய்து கொண்டு இருக்கும்படி என்னை ஆக்க வேண்டும்னு கேட்டார். 108வது பாசுரம். ஆச்சாரியனுக்கு பிடித்தது பகவானுக்கு சிஷ்யன் மங்களாசாசனம் செய்வது. உம்முடைய திருவடி பலத்தாலே அதையும் நான் செய்ய வேண்டும் என்று நெஞ்சோடு சேர்த்து பாடினார். இது பிரபன்ன காயத்ரியான ராமானுஜன் உத்தந்தாயனுடைய கடைசி 3 சாற்றுமறை பாசுரங்கள். அதனுடைய பொருளையும் இன்றைக்கு அனுபவிக்கும் பாக்கியத்தை பெற்றோம். இதோ 2 நாட்களிலே சுவாமி ராமானுஜருக்கு திரு அவதார உற்சவம், திரு நட்சத்திர வைபவம் நடக்க இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் ராமானுஜருடைய திருவடி பலத்தாலே, அனுகிரகத்தாலே இந்த 108 பாசுரங்களுடைய அர்த்தங்களையும் நாம் அனுபவிக்க பெற்றோம். இன்னும் சில நாட்களில் 4000 பாசுரங்களையும் அனுபவித்து முடிக்க இருக்கிறோம். அதனால் இப்பேற்பட்ட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரராய் இருக்கக்கூடிய ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜீயர் சுவாமியினுடைய திருவடிகளில் நாம் அனைவருமே சேர்ந்து இந்த பாக்கியத்துக்கு கிருத்தஜ்ஞத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இல்லாட்டா இந்த காலத்தில், இந்த நேரத்தில் இந்த அர்த்தங்களை எல்லாம் வீட்டில் இருந்தபடி கேட்டு ஓரளவுக்கு தெரிந்து கொண்டு ஒரு சம்ஸ்காரம், ஒரு பழக்கம் ஏற்படும் இல்லையோ. இதை தொடர்ந்து 1 வருஷம் யாரான கேட்டிருந்தாள்னால் 4000ஐயும் ஏதோ ஒரு விதத்தில் அதெல்லாம் மனசுல தங்குமா? அது மொத்தமும் அப்படியே உள்ளுக்குள்ள மனப்பாடமா இருக்குமா? யாருக்குமே இருக்காது. எத்தனை வருஷம் சொன்னவராக கேட்டவராக இருந்தாலும் அப்படியெல்லாம் இருந்து விட வேண்டும்ங்கிற தேவை கிடையாது.
அந்த சம்ஸ்காரம் பகவானை பத்தின விஷயத்தை வருஷம் முழுக்க கேட்டிருப்பாரோ இல்லையோ, விடாமல் ஆழ்வார்கள் பாசுரங்களுக்கு என்ன பொருள்னு ஆசையோடு கேட்டிருப்பார்களே, அது ஒன்றே போரும். ஆழ்வார் திருவுள்ளம் மகிழ்ந்தார் என்றால் பகவான் அதற்கு மேல ஒரு ஆனந்தத்தை அடையவே முடியாது. அப்படி நம்ம இடத்திலே ஆனந்தத்தோடு அனுகிரகிக்க போகிறார். அதற்காகத்தான் ஜீயர் சுவாமி இதை ஏற்படுத்தி கொடுத்தார். இதை கேட்ட உடனே நாளைக்கு எல்லாரும் வித்வான் ஆயிடணும், எல்லாரும் நாளைக்கு 4000 பாசுர அர்த்தத்தையும் சொல்ல முடியணும்னு எல்லாம் எதிர்பார்ப்பல்ல. கேட்டு பயன் பெற வேண்டும். கேட்பதனாலேயே பகவான் ஆனந்தப்படுகிறான். ஆழ்வார் திரும்ப திரும்ப சொன்னது என்ன? நான் சொன்ன பாசுரத்தை நீங்க பாடுங்கோ. ஆழ்வாரை போல பக்தி ஞானம் மயர்வரம் மதுநிலமெல்லாம் வர வேண்டாம். அவர் பாடின பாட்டை நாமும் பாடி அவரிடத்துல நம்பிக்கை பக்தியோடு அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தத்தை புரிந்து கொண்டோம் என்னால் மாறன் சொல் வேறாகவே விளையும் வீடுன்னு திருவாய்மொழி 100 மணவாள மாமனிகள் தெரிவிக்கிறார். அவனுடைய சொல் தான் வேர், ஆழ்வார்களுடைய சொற்கள் தான் வேறாக இருக்கிறது. வேர் நன்னா இருந்ததுனால் மரம் கிடுகிடுகிடுன்னு மேல வளர்ந்து வைகுந்தம் அளவும் நாம் உயர்ந்து விட போகிறோம். அதற்கான ஒரு வாய்ப்பை அளித்தமைக்கு ஜீயர் சுவாமிக்கு கிருத்தஜதையை நாம் அனைவரும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அடியேனுக்கும் இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக, ஒரு அங்கமாக ஒரு பொறுப்பை கொடுத்து இன்றைக்கு உபன்யசிப்ப ஆணையிட்டமைக்கு அதற்கான அடியேனும் கிருத்தஜதையோடு ஜீயர் சுவாமியுடைய திருவடிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தொடர்ந்து அனைவரும் இதை கேட்க வேண்டும். சுவாமி ராமானுஜர் அருளாலே கலியும் கெட்டு அனைவரும் பகவானுடைய பக்தர்களாக ஆகி தொடர்ந்து மேன்மேலும் நம்முடைய சனாதன தர்மம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தழைத்து ஓங்கி என்றும் வளர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத்கேசவ யஜ்வனஹ காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.